பிபி தமிழ் ஆடியோ புக்ஸ் வழங்கும் டென்னிஸ் ஜெகன் அவர்களின் எழுத்துக்களில் விடாது இருள் இறுதி பாகம். கதையை கேட்கும் முன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷனையும் ஆன் செய்து கொள்ளுங்கள். அத்தியாயம் 25. தங்கராசுவ ஃப்ரெட்டி மாதிரி ஒரு கெட்டப் போட சொல்லி அதே மாதிரி ஸ்பிரிங் முடி மூஞ்சி பூரா வெள்ளை பெயிண்ட் அடிச்சு விட்டு பிரதான விதியில ஃப்ரெட்டி வரும்போது தங்கராசு அங்கிருந்து கிழக்கு பக்கமா கத்திக்கிட்டே ஓட சொன்னா யாரு என்னன்னு ஒரு ஆர்வத்துல பாக்குறதுக்கு ஃப்ரெட்டி மைதானத்துக்கு கண்டிப்பா வரும். அப்போ ஊர்க்காரங்க கொஞ்சம் பேரை கூப்பிட்டு நாம ஒளிஞ்சு நின்று அதை பிடிச்சிடலாம் என்று பேசிக் கொண்டிருந்தேன். நான் ஐடியா நல்லா தான் இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாம் மாப்ள என்றான் விஜி. தங்கராசு ஆடிக்கொண்டே இருந்தான். அவன் கால்களில் நளினம் இருந்தது. வந்திருக்கும் பெரியவரே ஆசி வேணும் ஐயா. நாளைக்கு தங்கராசு கிட்ட பேசி பாப்போம். ஒத்துக்குவாரான்னு தெரியல, அவனே சோகத்துல இருக்கான், பேசி பாப்போம். இந்த வேலைகளுக்கு கயிறு தேவைப்படும் என்பதற்காக பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கு சென்று கயிறுகளை சேகரித்து வைத்துக் கொண்டோம். இரவு மணி 9. தலைவர் மனோகரன் வீட்டில் இரவு உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது அவரிடம் அதுவரை நடந்த கதைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். ஊருக்குள் எந்த மிருகங்களும் வராமல் இருக்க துரை கோஷ்டி செய்யும் சட்டத்திற்கு புறம்பான செயல்களை தடுத்து நிறுத்தினால் போதும் என்றேன். எஸ்பி ஆபீஸில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கலெக்டர் ஆபீஸ் போகலாம், அல்லது சிஎம் செல்லுக்கு நேரடியாக மனு போடுவோம், அல்லது பத்திரிகைகளில் இந்த விஷயத்தை வெளிப்படுத்தி விடலாம் என்று கூறினேன். மனோகரன் சரி என்று சொன்னார். கண்மணியும் விஜயும் அடிக்கடி பார்த்துக் கொள்வதும் ரகசியமாக அவர்களுக்கு ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் புரிந்தது. ஆனால் எனக்கும் இளங்கோவுக்கும் என்ன பயம் என்றால் இவர்கள் காதல் நிறைவேறாமல் போவதற்கு வாய்ப்பு நிறைய ஜாஸ்தி. இந்த சம்பவத்திற்கு பிறகு இந்த ஊருக்கு வரவேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை. எப்படி இவன் காதல் நிறைவேறப் போகிறது ஒன்றுமே புரியவில்லை. இரவு மணி 10:30. பாண்டியும் தலையாரியும் கம்யூனிட்டி ஹாலுக்கு வெளியே நின்று ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் 4 பேரும் உள்ளே இருந்தோம். இளங்கோ என்னை பார்த்து கண்ணடித்தான். அதன் பின் இளங்கோ விஜயிடம், என்ன மாப்ள, நாளைக்கு காட்டுக்குள்ள போறதுக்கு ரெடி தானே? நீங்க தான் முன்னால நின்று எங்களை வழி நடத்தணும். விஜய் கொஞ்சம் தயங்கி, இல்ல மாப்ள, காட்டுக்குள்ள போக வேண்டாம்னு எல்லாரும் சொல்றாங்களே, அதான் யோசிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அப்படி யாரும் சொல்லலையே மாப்ள, நாம போறோம், அடிச்சு தூக்குறோம். விஜய் மறுபடியும் தயங்கி, நம்ம கண்மணி கூட சொன்னாங்க போகாதீங்கன்னு, மறந்துட்டியா? நம்ம கண்மணியா? இளங்கோ ஒன்றுமே பேசவில்லை. மெதுவாக எழும்பி பக்கத்தில் இருந்த ஒரு மரக்கட்டையை எடுத்து, கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே என்று கட்டையில் தட்டிக்கொண்டே பாடினான். அவன் கத்தி பாடியதால் வெளியே நின்று கொண்டிருந்த பாண்டி உள்ளே வந்து என்ன என்பது போல எட்டி பார்த்தான். அவன் எட்டி பார்த்ததும் பாட்டை ஒரு வினாடி நிறுத்திய இளங்கோ மறுபடியும் உச்சஸ்தாதியில், உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது என்று பாடினான். விஜயும் செந்திலும் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த அமைதியான ஊரே உறங்கிக் கொண்டிருக்கும் இரவு வேளையில் அவன் பாடல் நிச்சயமாக அந்த தெருவில் கொஞ்ச தூரம் எதிரொலித்திருக்க வேண்டும். நான் வெளியே வந்து பார்த்தேன். பிரதான வீதியில் இருந்த மரங்கள் அசையாமல் ஸ்தம்பித்து நின்றதை போல நின்றன. நான் எனக்கிருந்த ஒரே ஒரு இரவு வானத்தை பார்த்தபடி நின்றேன். நான் ரசித்துக் கொண்டிருப்பதாக நினைத்திருக்கலாம் அது. ஆனால் அது ரசிப்பதற்கான இரவு இல்லை என்று வானத்திற்கு தெரியாது. திரும்பி உள்ளே வரும்போது ஜெகஜோதியாக பாட்டி ஆரம்பித்திருந்தது. நானும் போய் ஜோதியில் ஐக்கியமாகிக் கொண்டேன். கதை பேசிக்கொண்டே அடித்து முடித்து பாட்டிலை கவுக்கும் போது மணி இரவு 12 தாண்டி இருந்தது. கதவெல்லாம் நன்றாக பூட்டியிருக்கிறதா என்று பார்த்துக்கொண்டு லைட்டை ஆஃப் செய்து அனைவரும் படுத்தோம். நான் எப்போதுமே ஒரு லைட் ஸ்லீப்பர், அவ்வளவு லேசில் தூக்கம் வராது. கதவெல்லாம் பூட்டிக்கொண்டு கூடத்திற்கு உள்ளேதான் இருக்கிறோம். இதுவரைக்கும் வீட்டின் உள்ளே வந்து ஃப்ரெட்டி தாக்குதல் நடத்தவில்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். இருந்தாலும் கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. தூக்கம் மெதுவாக என் கண்களை தழுவிக் கொண்டிருந்த நேரத்தில் திடீரென டக் டக் என்று ஒரு சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று சுற்றும் முற்றும் பார்த்தேன். மாடியில் இருந்துதான் வருகிறது. யாரோ மாடிக்கு வந்திருக்கிறார்கள். மாடியில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இளங்கோவை எழுப்பினேன். கூடத்துக்குள் எரிந்து கொண்டிருந்த நைட் லாம்பையும் ஆஃப் பண்ணிவிட்டேன். முழுக்க முழுக்க இருட்டானது. மாடிப்படிகளில் யாரோ இறங்கி வரும் சத்தம் லேசாக கேட்டது. இளங்கோ எல்லாரையுமே எழுப்பினான். நாங்கள் அனைவரும் உஷாரானோம். 3 பேர் முன்பக்க கதவு, 3 பேர் பின்பக்க கதவு பக்கமாக நின்றோம். நாங்கள் எதிர்பார்த்தபடி எங்களை தாக்குவதற்காக ஃப்ரெட்டி வந்திருக்கிறது. நான் முன்பக்க கதவில் நின்று கொண்டிருந்தேன். அனைவரும் வியர்வையில் நனைந்து கொண்டிருந்தோம். ஒவ்வொரு சின்ன சப்தமும் பூதாகரமாய் கேட்டது. வெளிப்பக்கமாக இருந்து லேசாக கதவை தள்ளுவது போல் எனக்கு தோன்றியது. நாங்கள் கதவை இங்கிருந்து அழுத்தி பிடித்துக் கொண்டோம். நான் இந்த பக்கம் இருந்து சிக்னல் காண்பித்தால்
பின்பக்கம் நிற்பவர்களுக்கு இருட்டில் சரியாக தெரியாது. ஜன்னல் வழியாக நிலா வெளிச்சம், தெரு டியூப்லைட் வெளிச்சம் கம்மியாகத்தான் வந்தது. இளங்கோ என்னுடைய காதுக்குள், கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருமா மாப்பிள என்று கிசுகிசுத்தான். தெரியல, எதுக்கோ கடப்பாரி எடுத்து கையில ரெடியா வச்சுக்கோ. ஆனா யாரோ வெளியே இருந்து தள்ளுவது தெளிவாக தெரிந்தது. எதற்கும் நாங்கள் தயாராக இருந்தோம். கதவை உடைத்து உள்ளே வந்தால் சரமாரி தாக்குதல் தான். சற்று நேரத்தில் தள்ளுவது நின்றது. பேரமைதி. நான் பூனை போல் நடந்து சென்று பின்பக்க கதவை பிடித்துக் கொண்டிருந்த விஜி, தலையாரி, செந்திலிடம் முன்பக்கம் யாரோ கதவை தள்ளியதை சொன்னேன். தலையாரி விட்ட மூச்சிலேயே அவர் பயத்தை உணர முடிந்தது. பின்பக்க கதவுதான் டேமேஜ் ஆகி இருக்கிறது. இருந்தாலும் அதில் ஆணி அடித்து மூட்டைகள் நிறைய போட்டிருந்ததால் தாக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். பின்பக்கத்தில் நாங்கள் நின்றபோது எங்கது வலது பக்க ஜன்னலில் அந்த உருவத்தின் நிழல் மெதுவாக படிந்தது. பின்பக்கம் இருந்து டியூப்லைட் வெளிச்சம் அடித்ததால் அதன் தலை பூதாகரமாக தெரிந்தது. ஸ்பிரிங் முடியும், கழுத்தில் காலர் போன்ற அமைப்பும் நிழலில் நன்றாக தெரிந்தது. பார்த்து கொண்டிருந்த எங்கள் அனைவருக்கும் பதட்டம் தீ போல பற்றிக் கொண்டது. நான் பின்பக்கம் நின்ற எல்லோரிடமும், அடுத்து பின்பக்கம் தான் வரும், ரெடியா இருந்துக்கங்க. அதற்கிருக்கும் பலத்திற்கு அது நினைத்தால் ஒரே அடியில் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வந்துவிட முடியும். நாங்கள் தயாராக இருந்தோம். கொஞ்ச நேரத்திற்கு எதுவுமே நடக்கவில்லை. நேரம் போக மாட்டேன் என்றது. 10 நிமிடம், 15 நிமிடம். வெளியே இருந்து எந்தவித சத்தமும் இல்லை. முன்பக்கம் நின்று கொண்டிருந்த இளங்கோவும் பாண்டியும் பின்பக்கம் வந்தார்கள். போயிருச்சு போல இருக்கே. கதவை திறந்து வெளியே போய் பார்க்கலாமா? ஐயோ வேணாம் தம்பி, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ரொம்ப நேரம் வெளியே எந்த சத்தமும் கேட்காததால் அது போய்விட்டது என்ற முடிவுக்கு வந்தோம். அடிச்ச சரக்கெல்லாம் வேர்வையிலே வெளியே போயிருச்சு தம்பி என்றார் தலையாரி. மறுபடியும் ஆளுக்கு ஒரு பூஸ்டர் டோஸ் போட்டோம். பின்னர் படுத்துக்கொண்டே ரொம்ப நேரம் கதைகளை பேசிக்கொண்டு எப்போது தூங்கினோம் என்று எங்களுக்கே தெரியாது. காலை மணி 7:30. யாரோ கதவை டபா டபா என்று தட்டும் சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு எழுப்பி பார்த்தேன். ஜன்னல் வழியாக வெளிச்சம் அடித்தது. விடிந்து விட்டது என்று புரிந்து கொண்டேன். சோம்பல் முறித்துக் கொண்டே போய் கதவை திறந்தேன். வெளியே தலைவர் மனோகரன் பதட்டத்துடன் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு பின்னால் ஒரு சிறு கூட்டம். என்னங்கய்யா இவ்வளவு காலையில? ஊருக்கு வெளியில மெயின் ரோட்டுக்கு போற வழியில அந்த துரப்பைய ரத்தம் கக்கி செத்து கிடக்கிறானா. காலையில குத்தாலத்துக்கு வேலைக்கு போறவங்க பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க. நான் இதை எதிர்பார்க்கவில்லை. திடுக்கிட்டு நின்றேன். அத்தியாயம் 26. சற்று நேரம் தலை சுற்றி நின்ற நான் அவரிடம் என்ன கேட்பது என்று தெரியாமல் பார்த்துக் கொண்டிருந்தேன். சரி, நான் முன்னால பைக்ல போறேன், நீங்க பின்னால வாங்க என்று சொல்லிவிட்டு சென்றார் மனோகரன். அவருடன் வந்த சிறு கூட்டமும் அவர் பின்னால் சென்றது. நான் என் நண்பர்களை எழுப்பி விஷயத்தை சொன்னேன். அவனு செத்துட்டானா? அப்ப கோட்டையெல்லாம் அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிங்க என்றான் இளங்கோ. சரி வாங்க போய் என்னன்னு பாப்போம் என்று கிளம்பி விட்டான் விஜி. ஆமா, மகாத்மா செத்திருக்காரு, உடனே விழுந்தடிச்சு போய் பார்க்கணும். மாப்பிள்ளைய நேத்து அவன் கை வச்சதுக்கு நானே அவனை பொழந்திருக்கணும். என் கிட்ட தப்பிச்சுக்கிட்டான், ஃப்ரெட்டி கிட்ட மாட்டிக்கிட்டான். டீ குடிச்சிட்டு பொறுமையா போலாம். பாண்டியையும் தலையாரியையும் எவ்வளவு எழுப்பியும் திரும்பி திரும்பி படுத்துக் கொண்டார்கள். அவர்களை விட்டுவிட்டு நாங்கள் மட்டும் சென்றோம். 2 சைக்கிள் தான் கிடைத்தது. டபுள்ஸ் அடித்துக் கொண்டே மெயின் ரோடு நோக்கி சென்றோம். துரையோட ஜீப்பு ரோடு சைடில் இருந்த ஒரு மரத்தில் போய் மோதி நின்று கொண்டிருந்தது. போலீஸ் ஏற்கனவே வந்து துரை பாடியை போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். ஏதோ ஒரு கான்ஸ்டபிள் தலையெழுத்தே என்று நின்று மிச்ச சொச்ச வேலைகளை செய்து கொண்டிருந்தார். தலைவர் மனோகரனிடம் ஒரு சிறு கூட்டம் அங்கு நின்று கொண்டிருந்தது. எங்களை பார்த்ததும் அவர் எங்கள் அருகே வந்து, காலையில குத்தாலத்துக்கு வேலைக்கு போற 2 பேர் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க. எப்போ சம்பவம் நடந்திருக்குன்னு தெரியல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் சொல்ல முடியும்னு சொன்னாங்க. பாடிய பார்க்கும்போது வாயில ரத்தம் வழிஞ்சபடி ஸ்டீரிங் மேல கடந்திருக்கு. ஜீப்பு மரத்து மேல மோதி நின்னுட்டு இருக்கிறத பார்த்து அநேகமா ஆக்சிடென்ட் கேஸ்னு க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கூட்டத்தில் இருந்து ஒருத்தன், ஆமாங்கய்யா பார்த்தா அப்படித்தான் தெரியுது, ரோட்ல இருந்து விலகி நேரா வந்து மரத்து மேல மோதி அதனால அடிபட்டு செத்த மாதிரி தான் இருக்கு. ஆனா ஊர்க்காரங்களுக்கு உண்மை எதுன்னு தெரியும்ல. மனோகரன் எங்களை தனியாக கூட்டி வந்து, அந்த ஆவியோட வேலைதான்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது நீங்க சொன்னபடி அந்த மிருகம். அதனாலதான் வந்த போலீஸ் கூட ரொம்ப நேரம் நிக்காம பாடி எடுத்துட்டு உடனே கிளம்பிட்டாங்க. அவங்க அப்பா பரமசிவம் இவ்வளவு நேரம் வாயிலே வைத்திலையும் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாரு. இப்பதான் அவங்க கூட குத்தால ஜிஹெச்சுக்கு போனாரு. என்னதான் தப்பு பண்ணாலும் பெத்த தகப்ப வருத்தம் இருக்கும்ல. நான் அவரிடம் எதுவும் சொல்லவில்லை. அவர் சொல்வதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். என்ன நடந்திருக்கும் என்று எனக்கு புரிந்தது. அன்றைக்கு எங்களுக்கு நடந்த மாதிரி அவன் ஜீப்பில் இரவு வந்து கொண்டிருப்பான். நடு ரோட்டில் அந்த ஃப்ரெட்டி நின்று இருக்கும், அல்லது அவனை விரட்டி இருக்கும். அதனிடமிருந்து தப்புவதற்காக ஜீப்பை எக்குத்தப்பாக திருப்பும் பொழுது
கண்ட்ரோல் மிஸ் ஆகி மரத்தில் கொண்டு போய் மோதிருப்பான். பின்னர் மனோகரனும் மற்றவர்களும் கிளம்பி ஊருக்குள் சென்றனர். நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். ஏற்கனவே பார்த்ததுதான். சுற்றிலும் நிறைய மரங்கள் வரிசையாக ஊர் வரை இருந்தது. எனக்கு என்ன குழப்பமாக இருந்தது என்றால், இவ்வளவு நாள் விட்டு திடீரென்று ஏன் இப்போது கொல்ல வேண்டும்? அப்படி என்ன அவசரம் வந்தது? அவன்தான் ஒவ்வொரு இரவும் இதே ரோட்டில் தான் வந்து போய் கொண்டும் இருக்கிறானே. காரணம் இல்லாமல் எதுவும் நடக்க வாய்ப்பில்லை. தற்செயல்கள் என்று எதுவுமே கிடையாது. நானும் என் நண்பர்களும் சைக்கிளை ஓட்டிக்கொண்டு மறுபடியும் ஊர் வந்து சேர்ந்து விட்டோம். கொலை மேல் கொலை நடந்து கொண்டிருந்ததால் ஊரே பரபரப்பாக இருந்தது. பஞ்சாயத்து ஆபீஸ் ஆலமரத்தடியில் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. நாளை அம்மனுக்கு பூஜை வைப்பது பற்றியும் மற்றும் இதர முன்னேற்பாடுகள் பற்றியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ரொம்ப நேரம் பேசி கடைசியில் நாயக்கர் தோப்பில் அம்மனுக்கு குழு வைத்து பூஜை நடக்கும். ஊரில் உள்ள அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று முடிவாயிற்று. பூஜை நடந்தாலும் இரவு யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. இதை தண்டோரா போட்டு ஊர் முழுவதும் அறிவிக்க வேண்டும் என்று தலைவர் அனைவரிடமும் ஒப்புதல் வாங்கிக் கொண்டு அறிவித்தார். பஞ்சாயத்து கலைந்தது. அனைவரும் கிளம்பி அவரவர் வீட்டுக்கு சென்று விட்டனர். இளங்கோ என்னிடம், பூஜை எல்லாம் ஓகே, ஃப்ரெட்டியை பிடிக்கிற பிளான் பத்தி தலைவர்கிட்ட சொல்லிட்டு இந்த பஞ்சாயத்துல சொல்லிடலாமா? வேண்டாம், அதுக்கு முன்னால இது சரிப்பட்டு வருமான்னு நாம ஒரு ட்ரையல் பாத்துக்கலாம். எல்லாம் சரியா வந்துச்சுன்னா நாளைக்கு பூஜை முடிஞ்சதும் இந்த விஷயத்தை பஞ்சாயத்துல அறிவிக்கலாம். அதுக்கு முன்னால தலைவர்கிட்ட பேச வேற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன மாப்பிள்ள அது? அவர் வீட்டுக்கு தானே போறோம், வா அங்க வந்து சொல்றேன். பின்னர் தலைவர் வீட்டுக்கு சென்றோம். காலை உணவு தயாராக இருந்தது. நாங்கள் காட்டுக்கு போகாதது கண்மணிக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் என்றா சொன்னேன். சரி, இருந்து விட்டு போகட்டும். சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது மனோகரன், எனக்கு என்னமோ இனிமே பரமசிவம் மலையில சட்டத்துக்கு புறம்பா நடக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். அத பண்ணிட்டு இருந்த அவன் மாவனும் செத்து போயிட்டான். செய்யறதுக்கு ஆள் இல்ல. மலையில ஆக்கிரமிப்பு நடக்கலானா இந்த மிருகங்கள்லாம் ஊருக்கு வராதுன்னு நீ தானே சொன்ன. அவர் தப்பு பண்ணாம இருக்கிறது நல்லதுதான். ஆனா அவர் செய்ய மாட்டார்னு உறுதியா எப்படி சொல்றது? பண்ண மாட்டார்னு தான் நினைக்கிற தம்பி. ஏன்னா காலையில அவன் மகபாடிய பார்த்து அழுதப்ப ஆவிதான் அடிச்சிருச்சுன்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. தப்பு பண்ண போய் தான் மகனுக்கு இந்த தண்டனைன்னு தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் சொத்தை எல்லாம் அனுபவிக்க இருந்த ஒரே வாரிசும் போயிட்டான். ரொம்பவே உடஞ்சு போயிட்டாரு. இனிமே இதுக்கு அவர் தப்பு பண்ண போறாரு. அவங்க பண்ற வேலையை நிறுத்திட்டாங்கன்னா ஊருக்குள்ள மிருகங்களும் வராது, இங்க சாவுகளும் நடக்காது என்று சந்தோஷமாக சொன்னார் மனோகரன். எனக்கு அப்படி தோணல. சாப்பிட்டுக் கொண்டிருந்த அனைவரும் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு என்னை பயத்துடன் பார்த்தார்கள். ஆமா, உண்மையத்தான் சொல்றேன். இன்னும் ஒரே ஒரு கொலை நடந்துச்சுன்னா இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். நான் சொன்னதை கேட்டு திடுக்கிட்ட மனோகரன், யாரது? அடுத்தது யார கொலை பண்ண போறாங்க என்று பதட்டமாக கேட்டார். நான் செல்வியும் கண்மணியும் அருகில் இல்லாததை உறுதிப்படுத்திக் கொண்டு, நீங்கதான் என்று பளிச்சென கூறினேன். அங்கிருந்த அனைவரும் ஒரு சேர அதிர்ந்து போய் என்னை பார்த்தார்கள். மாப்பிள, எதை வச்சுடா அப்படி சொல்ற? சிம்பிளா சொல்றதுன்னா, கோவில் பூஜை நடக்கிறதுக்கு முன்னால முடிச்சாகணுங்கிற அவசரம். பூஜை முடிஞ்சிருச்சுன்னா காட்டேரியோ இல்ல ஃப்ரெட்டியோ ஊருக்குள்ள வர முடியாதுன்னு பயப்படுதா? இல்ல அதுக்குள்ள பண்ணாதான் இதெல்லாம் ஆவி மேல கவுண்டிங் வரும்னு நினைக்கிறாங்களா? அது தெரியல. ஆனா மனோகரன் ஐயாவுக்கு குறி வைக்கப்பட்டிருக்குன்னு தான் தோணுது. தோரதான் லாஸ்ட் குறியா இருந்திருக்கணும். இதுக்கு முந்தின அட்டம்ப்ட்ல மனோகரன் ஐயா தப்பிச்சிட்டதுனால, வீட்டை விட்டு வெளியே வரவும் செய்யாதனால துரைய முடிச்சிட்டு திரும்ப இவருக்காக காத்துட்டு இருக்கு. எப்படிடா சொல்ற? எதை வச்சு சொல்ற? விளக்கமா சொல்லு, யாரது என்று அடுத்தடுத்த கேள்விகளை கேட்டான் விஜய். வேற யாரு? ஃப்ரெட்டி தான். ஆனா அது எப்படி ஏங்குது அப்படிங்கறத இன்னும் கண்டுபிடிக்கல. அது மர்மமான மிருகமா இல்ல பேய் பிடிச்ச மனுஷனான்னு இனிமேதான் பார்க்கணும். யாரோ அழும் சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தால் கண்மணி நாங்கள் பேசிக் கொண்டதை ஒன்று விடாமல் கேட்டிருந்தாள். கண்களில் தாரை தாரையாக கண்ணீர். பின்னர் ஒன்றுமே பேசாமல் ரூமுக்குள் சென்று விட்டாள். போச்சு, கேட்டுட்டா. இனிமே எப்படி இவளை சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலையே. நான் தான் வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லையே. அப்புறம் எப்படி பிரச்சனை வரும்? அப்படி உறுதியா நினைக்க முடியாது ஐயா. வந்தாலும் வரலாம். கேட்டுக்கொண்டிருந்த அனைவரும் திடுக்கிட்டார்கள். அத்தியாயம் 27. கண்மணி ரூமுக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டான். சரி, சிறிது நேரம் கழித்து வரலாம் என்று டீ கடைக்கு சென்றோம். பாண்டி அப்பொழுதுதான் தூங்கி எழும்பி ரூமில் இருந்து வந்தான். டீ வந்தது. அனைவரும் குடித்துக் கொண்டிருந்தோம். யோசித்து யோசித்து உடம்பில் இருந்த எல்லா நியூரான்களும் டயர்டாகிவிட்டன. எப்பொழுதுமே டென்ஷனாக இருந்ததால் யோசனைகள் ஓடாது. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்ள ஏதாவது செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் புது யோசனைகள் தோன்றும். டீக்கடை ரேடியோவில் இளையராஜா பாட்டு ஓடிக்கொண்டிருந்தது. தம்மடித்துக் கொண்டே ரசித்துக் கொண்டிருந்தேன். தலைவரின் ஜெர்மனியின் செந்தேன் மலரே பாடல் அது. என்னமோ தெரியவில்லை, இளையராஜாவின் காதல் பாடல்களை கேட்கும் போது
மெர்லின் ஞாபகம் வருகிறது. அடுத்த ரவுண்ட் டீ போட சொன்னோம். சற்று நேரத்தில் யாரோ ஒரு தாவணி போட்ட பெண் டீ கடையின் உள்ளே நுழைந்தாள். அதை பார்த்து கொண்டிருந்த பாண்டி கஞ்சி போட்டு அயன் பண்ணி வைக்கப்பட்ட காக்கி சட்டை போல விரைப்பாக நின்றான். அவன் மேல் கை வைத்தால் கூட உடைந்து பொல பொலவென்று கண்ணாடி துகள்கள் போல கீழே விழுந்து விடுவான் போல் இருந்தது. அதை பார்த்ததும் இளங்கோவுக்கு புரிந்துவிட்டது. ஓஹோ, இவள்தான் ரத்னா போலிருக்கு. பாண்டியின் கண்கள் ஓவர் டைம் வேலை செய்தன. பேச்சு மூச்சற்று அவளை பார்த்து கொண்டிருந்த பாண்டியின் கைகளில் இருந்த டீ கிளாஸை பத்திரமாக வாங்கி கீழே வைத்துவிட்டு பக்கத்தில் இருந்த கட்டையை எடுத்து அவன் கையில் சொருகிவிட்டான் இளங்கோ. பின்னர் ரத்னாவை பார்த்துவிட்டு இளங்கோ என்னிடம், சும்மா சொல்லக்கூடாது மாப்பிள, பாண்டிய இவ்வளவு கிளாஸ் நசுக்கியே உடைச்சிருக்கான்னு இப்பதான் புரியுது. நீதான் நல்ல கவிதை எழுதுவியே, இவளுக்கு ஒரு கவிதை சொல்லு பாப்போம். இப்படி என்ன திடீர்னு கேட்டுட்ட என்று சொல்லி ஒரு சில வினாடிகள் யோசித்து விட்டு அவள் தாவணி என்ன நிறம் யோசித்தேன். எந்த நிறம் இருந்தால் என்ன, அவள் வெட்கத்தின் வண்ணத்தில் மூழ்கிக் கொள்வதால் அழகாயிருக்கிறது அவள் தாவணி. இன்னொரு தடவை சொல்லு. சொன்னேன். அவள் டீ கடைக்காரனிடம் ஏதோ கணக்கு வழக்கு பேசிக் கொண்டிருந்தாள். நாங்கள் அவளைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்பது அவளுக்கு தெரிந்துவிட்டது. பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தால் இந்த பெண்கள் செய்யும் வேலைகளை அனலைஸ் பண்ணுவதற்கு தனியாக ஒரு PhD பண்ணலாம். பாண்டியை பார்த்தோம். அவன் கையில் சொருகி வைத்த கட்டை உடைந்து கீழே கிடந்தது. அடப்பாவி, கட்டைக்கே இந்த நலமண்ணா? இளங்கோவை பார்த்தேன். கிளாஸ் வச்சிருந்தா சல்லி சல்லியா நொறுக்கி இருப்பான் போல இருக்கே. அவள் கணக்கு வழக்குகள் எல்லாம் பேசி முடித்துவிட்டு என்னையும் இளங்கோவையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு வீடு நோக்கி சென்றாள். ஒரு நிமிஷம் மாப்பிள, இந்தா வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அவள் பின்னாலே போய் அவளை நிறுத்தி ஏதோ பேசிக் கொண்டிருந்தான் இளங்கோ. ரத்னாவுடன் இளங்கோ பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த பாண்டி மிகவும் கடுப்பாகி ரத்த நாளங்கள் எல்லாம் குழம்பு போல் குதித்து, அவகிட்ட போய் என்ன பேசிட்டு இருக்கா? அவுடு ஐனோ என்பது போல் நான் கை காட்டினேன். பேசி முடித்து விட்டு வந்தான் இளங்கோ. போனவள் சிறிது தூரம் சென்று விட்டு திரும்பி பார்த்து சிரித்து விட்டு சென்றான். அதை பார்த்ததும் இன்னும் கடுப்பானான் பாண்டி. பாண்டி இளங்கோவிடம் கேட்டான், அவகிட்ட போய் என்ன சொல்லிட்டு இருந்த? இளங்கோ அங்கும் இங்கும் பார்த்து கொண்டு பாண்டியிடம், சொல்றேன், ஆனா வெளியில யார்ட்டி சொல்ற மாட்டியே. சொல்ல மாட்டேன். உன்ன நம்ப மாட்டேன். சத்தியம் பண்ணு. சத்தியமா சொல்றேன்டா, சொல்ல மாட்டேன். கம்முனு கிடைக்குமா நாய், அத நோண்டி கெடுக்குமா பேய் என்று சொல்லிவிட்டு சிரித்தான். இல்ல, புரியல. அத நான் விளக்கமா சொல்றேன் கேளு. சீனி சக்கர சித்தப்பா ஏட்ல எழுதி நக்கப்பா என்று சொல்லிவிட்டு அவனும் சிரித்தான். உடனே செந்தில், அப்படியா, அப்ப நானும் ஒன்னு சொல்றேன் கேளு. கூறு கெட்ட மாடு 6 கட்டு புல்லு கேட்டுச்சான். நாங்கள் எல்லோரும் சிரித்தோம். பாண்டி ரொம்பவே கடுப்பாகி விட்டான். என்ன சொல்லியும் சமாதானமாகாதவன் நைட்டு ஃபாரின் சரக்கு பார்ட்டி இருக்கு என்று சொன்னதும் உடனே சமாதானமாகி விட்டான். இளங்கோவிடம் நான் தனியாக சென்று, மாப்பிள, அவகிட்ட அப்படி என்னத்தான் கேட்டுட்டு இருந்த? நீ சொன்ன கவிதையே அவகிட்ட போய் சொன்ன மாப்பிள. ஒண்ணுமே சொல்லல. போகும்போது திரும்பி பார்த்து சிரிச்சிட்டு போனான், அவ்வளவுதான். மதியம் அனைவரும் மனோகரன் வீட்டிற்கு சென்றோம். அவர் வீடு புயல் கிடந்த பூமி போல் பாதிக்கப்பட்டிருந்தது. எல்லோரும் ஆளுக்கு ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தார்கள். நாங்கள் உள்ளே நுழைந்ததும் கண்மணி நேராக என்னிடம் வந்து, எங்க அப்பாவுக்கு ஒண்ணு ஆகாதில்ல என்று திரும்ப திரும்ப கேட்டாள். அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்களால தாங்க முடியாது. எங்களுக்கு யாருமே இல்ல. கண்மணி, ஏன் இவ்வளவு பதட்டமாற? எனக்கு தோணுனதான் சொன்னேன். முதல்ல அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ரெண்டாவது, அப்படியே இருந்தா கூட உங்க அப்பாவுக்கு நிச்சயமா ஒண்ணு ஆகாது. கவலைப்படாத. வழக்கமாக படபடவென பேசும் செல்வி கூட அமைதியாக நின்று பார்த்து கொண்டிருந்தாள். ரொம்ப நேரம் பேசிய பிறகு கண்மணி ஏதோ அரைக்குறையாக சமாதானம் அடைந்தாள். இன்னைக்கு நீங்க கூடத்துல தங்க வேணாம். நீங்க எல்லாருமே இன்னைக்கு இங்கேயே இருங்க. அப்பதான் எங்களுக்கு பயம் இல்லாம இருக்கும் என்றாள் கண்மணி. ஆமா மாப்பிள, நானும் சொல்லணும் தான் நினைச்சேன். இன்னைக்கு இங்கேயே தங்குங்க. அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பா இருக்க முடியும் என்று கூறினான் சங்கர். மனோகரனும் சிரித்தபடி, எனக்கு முடிவெடுக்க அதிகாரம் போயிருச்சுப்பா. கண்மணி மேடம் என்ன சொல்றாங்களோ அதுபடி செய்யுங்க. எப்படியும் விஜி ஒன்றும் சொல்ல போவதில்லை. எங்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய கஷ்டம் என்னவென்றால் தம் அடிப்பது. அவன் வேண்டுமானால் கண்மணிக்காக உத்தம புத்திரன் போல் வீட்டுக்குள் உட்கார்ந்து இருக்கலாம். எள்ளு எண்ணெய்க்காக காயுது, எரி புழுக்க எதுக்காக காய வேண்டும்? மாப்பிள, பக்கத்து சந்துக்குள்ள போய் அடிச்சிட்டு வந்துடலாம். நாங்கள் வீட்டில் தங்கிக் கொள்ள சரி என்றதும் கண்மணி உற்சாகமாக சமையல் கட்டுக்குள் சென்றான். செல்வி முகத்திலும் சிறிது சிரிப்பை பார்க்க முடிந்தது. வழக்கமாக பேப்பர் படித்துக் கொண்டிருக்கும் சண்முகம் தாத்தாவை காணவில்லை. அவர் வீட்டுக்கு சென்று இருக்கிறார் என்று செல்வி சொன்னாள். மணி ஏற்கனவே மதியம் 1 ஆகிவிட்டது. இவ்வளவு நேரம் சமையல் பண்ணவே இல்லை. இப்பொழுதுதான் சமையல் கட்டுக்குள் நுழைகிறார். சரி, அதுவரை என்ன செய்வது என்று வழக்கம் போல நானும் இளங்கோவும் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு ஆடுபுலி ஆட்டம் ஆரம்பித்து விட்டோம். செல்வியும் எங்களுடன் உட்கார்ந்து நாங்கள் ஆடுவதை பார்த்துக் கொண்டிருந்தார். விஜி காய்கறி நறுக்கி கொடுத்துக் கொண்டிருந்தான். காதல் படுத்தும் பாடு. விளையாடி கொண்டிருக்கும் இடைவேளையில் எதேச்சையாக தண்ணீர் குடிக்க சமையல் கட்டுப்பக்கம் சென்றபோது
கண்மணி விஜயிடம் பேசிக் கொண்டிருந்தது என் காதில் விழுந்தது. எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் அப்ப நாங்க 2 பேரும் சின்ன பிள்ளைங்க. எங்க அப்பா எங்களுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. அவருக்கு ஒண்ணுன்னா எங்களால தாங்க முடியாது என்று விஜயிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். நான் மெதுவாக எட்டி பார்த்து விஜய் என்ன செய்கிறான் என்று பார்த்தேன். அவன் கொஞ்சம் தள்ளி நின்று கொண்டு அவள் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்தான். அவ்வளவு லேசில் மனதில் நினைப்பதையெல்லாம் விஜய் சொல்லக்கூடியவன் அல்ல. அதனால் எங்களிடம் கூட பல விஷயங்களை அவன் பேசுவதே இல்லை. அவனுக்கு கண்மணியை பிடித்திருக்கிறது என்று எங்களால் நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் இந்த காதல் கைகூடாது என்பது அவனுக்கே தெரியும் என்பதால் அவன் அதை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. நான் தொண்டையை செருமிக் கொண்டே சமையற்கட்டுக்குள் நுழைந்தேன். கண்மணி பட்டென்று பேசுவதை நிறுத்திக் கொண்டாள். நான் ஒன்றுமே பேசவில்லை. போய் தண்ணீர் ஒரு கப் எடுத்து குடித்துவிட்டு சற்று நின்று இருவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு பேசாமல் வந்துவிட்டேன். மாலை 7 மணி. நாங்கள் அனைவரும் சமூக கூடத்திற்கு சென்று அங்கு போட்டிருந்த கம்பிகள், கடப்பாறை, கயிறு எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து மனோகரன் வீட்டில் போட்டோம். அவர்கள் வீட்டிலேயே சிமெண்ட் மூட்டைகள் நிறைய இருந்தன. தலைவர் மனோகரன் வீட்டுக்கு பரமசிவமும் அவனுடன் ஒரு சில பேரும் ஜீப்பில் வந்து இறங்கினர். சங்கர் வீட்டுக்கு முன்னால் சேர் எடுத்து போட்டான். அவர்கள் அதில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். மாலையில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததை பற்றியும் காரியங்கள் முடிந்ததை பற்றியும் சொன்னார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஆக்சிடென்ட் தான், வேறு எந்த காயங்களும் இல்லை என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்ததை பற்றியும் அழுது கொண்டே சொன்னார் பரமசிவம். துரை இரவு 12 மணியிலிருந்து 1 மணிக்குள் இறந்திருக்கலாம் என்று போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் போடப்பட்டிருந்தது என்று சொன்னார். மனோகரன் பரமசிவத்துக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு மேலும் காட்டுக்குள் இருந்த பேய் ஊருக்குள்ள எப்படி வந்தது என்பதை பற்றியும் மலை ஆக்கிரமிப்பை நிறுத்திக் கொள்ளுமாறும் சொல்லி அதுதான் மிச்சம் இருக்கிறவர்களை காப்பாற்றும் ஒரே வழி என்றும் சொன்னார். இதுக்கெல்லாம் காரணம் அந்த பேய் தான். இது ஆக்சிடென்ட் கிடையாது. அந்த பேயை விரட்டுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நிச்சயமா நான் பண்றேன். மலையில இனிமே எந்த தப்பும் நடக்காது. அதுக்கு நான் உறுதி கொடுக்கிறேன். என் பையனே போயிட்டான், இனிமே என்ன இருக்கு? மனோகரன் நாளைக்கு அம்மன் கோவில் பூஜை இருக்கு, அதனால் கண்டிப்பா வந்து தலைமை தாங்கி தர வேண்டும் என்று சொல்ல அவரும் நான் கண்டிப்பாக வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். பின்னர் மனோகரன் நாங்கள் வந்ததும் பரமசிவம் வந்து சொன்னதையெல்லாம் சொன்னார். அதை கேட்டதும் எங்களுக்கு மிகவும் அதிர்ச்சி. நேற்றிரவு 12 முதல் 12:30 வரை எங்கள் ரூமில் வந்துதான் நோட்டமிட்டுக் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் 2 இடத்தில் எப்படி? ஒருவேளை எங்கள் ரூமிற்கு வந்துவிட்டு அதற்கு பிறகு துரையை விரட்டி சென்றதா? ஒன்றுமே புரியவில்லை. இரவு மணி 10. இரவு உணவு சாப்பிட்டு விட்டு எல்லோரும் வீட்டுக்குள் உட்கார்ந்திருந்தார்கள். மனோகரன் ஹாலில் ஈசி சேரில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். நாங்கள் 4வரும் அந்த சந்தில் நின்று கொண்டு தம் அடித்துக் கொண்டிருந்தோம். மாப்பிள, நம்ம ஐட்டத்தை எடுத்துட்டு வந்தியா? இடுப்பில் சொருகியிருந்த பாட்டிலை தட்டி காண்பித்து மறப்பேனா என்றான் செந்தில். முடித்துவிட்டு சந்தை விட்டு வெளியே வந்து பார்த்தேன். சுற்றிலும் தெருவோரமாக மரங்கள். எங்கிருந்து என்ன வரப்போகிறதோ தெரியவில்லை. அந்த மரங்களில் இருந்து நேராக வீட்டு காம்பவுண்ட் சுவற்றுக்குள் குதித்து விடலாம். காம்பவுண்ட் சுவர் தாண்டி சுற்றிலும் நிறைய இடம். சிறு சிறு செடி கொடிகள். வீட்டின் முன்னால் ஒரு பெரிய திண்ணை. வீட்டுக்குள் வந்தால் ஒரு பெரிய ஹால், 2 ரூம்கள், ஒரு பெரிய சமையல் கட்டு. அதை தாண்டி வெளியே சென்றால் பின்பக்கம் நிறைய இடம். 4 மாடுகள், கொஞ்சம் கோழிகள் இருந்தன. வீட்டின் பின்பக்கம் மரங்கள் இல்லை. வீட்டு முன்பக்கத்தை விட பின்பக்கம் தான் பாதுகாப்பான பகுதி. நாங்கள் 4வரும் வீட்டின் முன்னால் வந்தோம். உள்ளே இருந்து வந்து சங்கரும் எங்களுடன் சேர்ந்து கொண்டான். நான் திண்ணையில் உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய ஃப்ரெட்டி என்கிற கான்செப்ட் வலுவிழந்து கொண்டே போகிறது. இளங்கோ சொன்ன காட்டில் வாழும் காலகண்டனுக்கு முனி அல்லது பேய் பிடித்த கதை, அல்லது முகம் தெரியாத ஊர்க்காரன் ஒருவனுக்கு பேய் பிடித்த தேரி தான் ஓரளவுக்கு ஏற்புடையதாக இருந்தது. தலையாரி ஏனோ ரொம்ப பயந்து போயிருக்கிறார். சற்று நேரத்தில் பாண்டியும் வந்து சேர்ந்து கொண்டான். மாப்பிள, நான் நேத்தே ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். காளிமுத்து ஐயா இருக்கார்ல, நேத்து ஆடு பிடிக்க போனப்ப வீட்டுக்குள்ள கலர் கலரா மருந்து பாட்டில்கள் வச்சிருக்கிறத பார்த்தேன். என்னதுன்னு கேட்டா உடம்பு சரியில்லை, எல்லாம் சித்த மருந்து பாட்டில் அப்படின்னு சொன்னார் என்று ஒரு புதுக்கதை சொன்னான் விஜி. உண்மையில அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம இருக்கும். அதை விடு. ஊருக்குள் இருந்த நபர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்லை. ஆனால் அடுத்தது மனோகரன் தான் என்று உள்ளுக்குள் பட்சி கத்திக்கொண்டே இருக்கிறது. அது ஏன் என்று எனக்கும் தெரியவில்லை. நேற்று இரவு ஃப்ரெட்டி ரூம் கதவை தள்ளி பார்த்து சென்றது. இன்று கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வந்தால் நம்மால் என்னதான் செய்ய முடியும்? இன்றைக்கு விடியாத இரவாகத்தான் இருக்க போகிறது. யார் தலையில் என்ன எழுதியிருக்கிறது என்று நாளைக்கு காலையில் தான் தெரியும். அத்தியாயம் 28. இந்த இரவு நீளமான இரவாக இருக்கும் பட்சத்தில் அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை அந்த ஆண்டவன் தான் எனக்கு தர வேண்டும் என வேண்டிக் கொண்டேன். மேலும் எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியாரையும் புனித மைக்கேலையும் நினைத்துக் கொண்டேன். ஏமாப்ல, பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரங்க கிட்ட கூட நம்ம சொல்லி வச்சா என்ன? ராத்திரி ஏதாவது அவசர தேவைன்னா ஹெல்ப் கேட்கலாம்ல என்று கேட்டான் விஜி. யாரு? இந்த ஊர்க்காரங்க கிட்டயா? ஒரு பயல வெளியே வரமாட்டான். நான் தான் அன்னைக்கு சொன்னேன்ல, எல்லாம் பயந்தாங்குழி பசங்க. பொண்டாட்டி முந்தானைய புடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க பயலுங்க.
என்று பாண்டி சொல்ல திடீரென்று இளங்கோ பேசினான். மாப்பிள, எனக்கு ஒரு ஐடியா. நாம எல்லாருமே தலைவர் வீட்டுக்குள்ள இருக்கிறதா காட்டிக்கவே வேணாம். நாம திரும்ப கூடத்துக்கு போற மாதிரி வீட்டுக்கு முன்னால எல்லாரும் பாக்குற மாதிரி நடந்து போயிடலாம். அங்கிருந்து யாருக்கும் தெரியாம பின்பக்க வழியா திரும்ப தலைவர் வீட்டுக்கு வந்துருவோம். உனக்கு மட்டும்தான் மனசுக்குள்ள பட்சி கத்துமா? எனக்கும் அப்பப்ப ஏதாவது ஒரு பட்சி வந்து டைம் பாசிங்கா கத்திக்கிட்டு தான் போகுது. சும்மா ட்ரை பண்ணி பாப்போம். நான் யோசித்தேன். அவன் சொல்வதும் சரிதான். வழக்கமாக சமுதாய கூடத்தில் இருக்கும் நாங்கள் இன்றிரவு இந்த வீட்டுக்குள் அனைவரும் இருந்தால் அது ஒரு எதிர்பாராத ஆச்சரியமாகத்தான் இருக்கும். நாங்கள் போய் தலைவரிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு சமுதாய கூடத்தை நோக்கி கிளம்பினோம். கிளம்பும் போது உள்ளே இருந்த கண்மணி வெளியே ஓடி வந்து திண்ணை அருகே உள்ள சிறு தூணை கட்டிப்பிடித்துக் கொண்டு நின்று, கண்டிப்பா திரும்ப வந்துருவீங்க தானே என்று பரிதாபமாக கேட்டாள். நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். நாங்க எங்கப்பா போக போறோம்? நீயே அடிச்சு விரட்டினா தான் உங்க வீட்டை விட்டு போவோம், ஓகேயா? இளங்கோ பதில் சொன்னப்ப கூட கண்மணியின் கண்கள் விஜயை பார்க்க தவறவில்லை. அப்போ நாங்க தற்காலிகமா உத்தரவு வாங்கிக்கவா? சிரித்தபடி சரி என்றான். நாங்கள் திரும்பி வெளியே நடந்தோம். விஜய் அவளை பார்த்து கொண்டிருந்தான். நான் அவன் தோலை தட்டி சரிவா போலாம் என்று கூறி இழுத்துக் கொண்டு சென்றேன். நாங்கள் காம்பவுண்ட் கேட்டை திறந்து ரோட்டுக்கு வந்து சிரித்து பேசி பாட்டு பாடியபடியே தெற்கு வீதியிலிருந்து பிரதான வீதிக்குள் திரும்பி நடந்தோம். என்னதான் கேஷுவலாக பேசிக்கொண்டு போது போல் நடந்தாலும் எங்கள் பார்வை முழுவதும் மரங்களுக்குள் தான் இருந்தது. சமுதாய கூடத்திற்கு வந்ததும் பாண்டி கேட்டான், எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. 2 டோஸ் போட்டாதான் நல்லா இருக்கும். ஆளுக்கு கொஞ்சமாக ஊற்றி அடித்தோம். முதல் ரவுண்டு முடித்ததும் பாண்டி, என்னடா ஒண்ணுமே இல்ல, சப்புன்னு இருக்கு. தம்பி, ஐபி விஸ்கி இருக்கானே, இவன் நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையன். கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏறுவான். ஆனா 4 மணி நேரத்துக்கு நின்னு பேசுவான். அதனால பார்த்து குடி, 2 ரவுண்டோட நிறுத்திக்க என்று அறிவுரை கூறினான் செந்தில். ஆனா ஒரு விஷயம், இவனுக்கு சீஃப் பப்ளிசிட்டி தெரியாது. மத்த சரக்கு மாதிரி வாடி அடிச்சிட்டு பப்ளிசிட்டி பண்ணிக்க மாட்டான். அடிச்சதும் தெரியாது, முடிச்சதும் தெரியாது. ஐயோ நேரம் இல்ல, 2 ரவுண்ட் ஆனாலும் டக்குன்னு முடிங்க. பாவம், அந்த பிள்ளைங்க பயந்துகிட்டு இருப்பாங்க. யாரு? நம்ம விஜய் தான் பேசுறது. கிழக்கு பக்கமா எப்படி சுத்திக்கிட்டு போகணும்னு தெரியுமில்ல என்று நான் சொல்ல பாண்டி இடைமறித்து, ஐயா யாருகிட்ட வழி சொல்லிட்டு இருக்கீங்க? நான் இந்த ஊருக்காரன். ஐ அம் சிட்டிசன் ஆஃப் வெள்ளேரிக்காடு பஞ்சாயத்து. உன்கிட்ட இல்ல, மத்தவங்க கிட்ட சொல்றேன். தெரியும்ல எப்படி போறதுன்னு? மற்ற மூவரும் தெரியும் என்று தலையாட்டினார்கள். ஃபர்ஸ்ட் யார் போறா? விஜய் கையை தூக்கினான். பாத்து போ, சத்தம் எதுவும் போடாத. கிழக்கு பக்கம் அது வராதுனாலும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். சத்தம் இல்லாம பின்பக்க காம்பவுண்ட் சுவர் எகிரி குதிச்சு உள்ள போயிரு. போறதுக்கு முன்னால நம்ம வீதியில ஏதாவது தென்படுதான்னு ஒரு பார்வை பாத்துக்கோ. நான் இங்க ஏதாவது பார்த்தா ஆபத்து. விரட்டிட்டு வரும். நம்ம ரூம்லயே 4-5 பிஸ்கெட் பாக்கெட் கிடந்துச்சே, ஆளுக்கு ஒண்ணு எடுத்துட்டு போயிடலாம். நாய் வந்துச்சுன்னா பிஸ்கெட் பாக்கெட் உடைச்சு போட்டுருவோம். இளங்கோ சொன்னதற்கு சரி என்று தலையாட்டி விட்டு எடுத்துக்கொண்டு சென்றான். அவன் போய் 10 நிமிடங்கள் கழிந்ததும் செந்தில் கிளம்பினான். அடுத்த 10 நிமிடங்கள் கழித்து பாண்டி சென்றான். அடுத்து நான் கிளம்ப ஆயத்தமானேன். கிளம்பும் முன்னர் இளங்கோவிடம், மாப்ள வரதுக்கு முன்னால எல்லா பக்கமும் பாத்துக்கோ, கரெக்டா வந்து சேர்ந்துரு என்று சொல்லிவிட்டு கிளம்பினேன். நான் கூடத்தை விட்டு வெளியே வந்து பிரதான வீதியை முழுதாக ஸ்கேன் செய்தேன். மரங்களுக்குள்ளே அல்லது வீதியில் ஏதாவது தென்படுகிறதா என்று பார்த்தேன். என் கண்களுக்கு எட்டிய வரை வினோதமான விஷயங்கள் எதுவும் தென்படவில்லை. பின்பு கிழக்கு நோக்கி வேகமாக ஓடி குறிப்பிட்ட அந்த 2வது தெருவுக்குள் நுழைந்து நேராக சென்றேன். 2-3 தெருக்களை சுற்றி தெற்கு வீதியை பிடித்து விடலாம். தென்னை மர கீற்றுகளுக்கு நடுவே முழு நிலா சலனமில்லாமல் என்னை பார்த்துக் கொண்டிருந்தது. ஓசையை எழுப்பாத இரவு வானம், போர்வையை தேடும் குளிர் நேரம், இடம்பெயர்ந்து வரும் உதிர்ந்த இலைகள் என் கால்களுக்கு இடைஞ்சலாக சத்தம் எழுப்பிக் கொண்டிருந்தன. தெற்கு வீதியில் நுழைந்த நான் சற்று நேரத்தில் தலைவர் வீட்டு காம்பவுண்ட் சுவரின் பின்பக்கம் வந்து நின்றேன். சுற்றுமுற்றும் பார்த்தேன். கண்ணு கெட்டிய தூரம் வரை யாரும் இல்லை. சுவர் ஏறி வீட்டின் பின்பக்கம் குதித்தேன். சமையல் கட்டு ஜன்னல் வழியாக வீட்டின் உள்ளிருந்து கண்மணியும் விஜயும் பாண்டியும் பார்த்துக் கொண்டிருந்தது நன்றாக தெரிந்தது. மெல்ல நடந்து வந்து நான் வீட்டின் பின்பக்க கதவை தட்டுவதற்குள் அவர்களே திறந்து விட்டார்கள். நுழைந்ததும் மனோகர் சாரை பார்த்து சிரித்து விட்டேன். அவர் ஹாலில் ஈசி சேரில் உட்கார்ந்திருந்தார். அவரிடம் சென்று எல்லாம் ஓகே சார் என்றேன். தலையாட்டினார். பின்னர் நானும் சமையல் கட்டுக்குள் சென்றேன். அங்கேதான் அனைவரும் நின்று கொண்டு பின்பக்க சுவரை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். நான் செல்வியும் கண்மணியும் பயன்படுத்தும் ரூமை நோக்கி சென்றேன். அங்கே ஒரு ஜன்னல் இருந்தது. அதை திறந்து பார்த்தால் முன்பக்கத்தில் பெரும்பான்மையான பகுதிகள் தெரியும். எனக்கு தெரிந்து பின்பக்க வழியாக ஃப்ரெட்டி வருவதற்கு வாய்ப்பில்லை. முன்பக்க வழியாகத்தான் வர வேண்டும். அல்லது முன்பக்க வழியாக வந்து பின்னர் பின்பக்கம் வரலாம். மீண்டும் சமையல் கட்டுக்குள் சென்றேன். செல்வியும் செந்திலும் சங்கரும் கீழே உட்கார்ந்திருந்தார்கள். நான் செல்வி அருகே உட்கார்ந்து, பயமா இருக்கா? ஆமா, ரொம்ப பயமா இருக்கு. ஒன்னும் பிரச்சனை வராதுல்ல
பிரச்சனை எல்லாம் வராது, வந்தாலும் பாத்துக்கலாம், கவலைப்படாத. எவ்வளவு நாளைக்கு தான் பயந்து பயந்து வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்துதான் ஆகணும். அது இன்னைக்கா இருந்துட்டு போகுது. அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது இல்ல? ஒண்ணும் ஆகாது, தைரியமாயிரு. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பிச்சப்ப எல்லாருக்குமே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. நீங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பயம் போச்சு. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எங்களுக்கு இப்ப வரைக்கும் பயமா தான் இருக்கு. பயம் வர்றது தப்பில்ல, அதை எப்படி ஃபேஸ் பண்றோங்கிறது தான் முக்கியம். இந்தா கடைசி ஆளும் வந்தாச்சு. இளங்கோ வீட்டுக்குள் வந்து நுழைந்தான். நான் அவரிடம், மாப்பிள வர்ற வழியில பிரச்சனை ஒண்ணு இல்லல்ல? அவன் எந்த பிரச்சனையும் இல்லை என்பது போல் தலையாட்டினான். எனக்கு என்ன சந்தேகம்னா, இன்னைக்கு கண்டிப்பா ஃப்ரெட்டி வருவான்னு சொல்றியா என்று இளங்கோ கேட்டான். கண்டிப்பான்னு சொல்ல தெரியல, ஆனா எனக்கு ஏதோ தோணுச்சு. காரணம் உன்கிட்ட சொன்னேன்ல, நாளைக்கு பூஜை வச்சிருக்கிறதால இன்னைக்கு நடக்கும்னு தோணுச்சு. நானும் இளங்கோவும் சங்கரும் சென்று மனோகர் சாரிடம் பேசினோம். சார், கொஞ்ச நேரம் பாப்போம், நீங்க படுத்துக்கங்க, எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம், எல்லாம் ஒரு சேஃப்டிக்காக தான் என்று அவரை சமாதானப்படுத்தினேன். எனக்கு எப்படிப்பா தூக்கம் வரும்? நானும் முழிச்சிருக்கேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு வேளை அவன் வந்தான்னு வச்சுக்கோ, நீ சொன்ன மாதிரி எவ்வளவு நாள் தான் பயந்துட்டு இருக்க முடியும்? நாம இவ்வளவு பேர் இருக்கோம், ஆயுதங்கள் இருக்கு, நேரா போய் அவன் மண்டைய பொழந்துடலாம். என்ன சொல்ற? எனக்கு இப்ப ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஒன்னு நாம இருக்கணும், இல்ல அது இருக்கணும். வீரவசனம் பேசினான் இளங்கோ. நான் சரி என்று தலையாட்டினேன். பின்னர் சமையல் கட்டுக்கு சென்று விஜயும் கண்மணியும் செந்திலும் பின்பக்கம் பாத்துக்கிட்டோம். நானும் பாண்டியும் இளங்கவும் முன்பக்கமா இருக்கோம். சங்கரும் எங்க கூட இருப்பான். அப்ப நானு என்று கேட்டால் செல்வி. ஐயோ, உன்ன மறந்துட்டேனா என்று சிரித்துவிட்டு, நீ அந்த சைடு முன்பக்கமா பின்பக்கமா? இளங்கோவை பார்த்து முன்பக்கம் என்றால் செல்வி. செல்லக்குட்டியை பார்த்தல, அவன் நம்ம ஆளு, என்னதான் கட்டிக்கிறேன்னு வேற சொல்லிருக்கா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம், நல்லா இருங்க என்று நான் ஆசீர்வதித்தேன். அப்ப ரேவதி அக்காவை என்ன பண்றது என்று கேட்டால் செல்வி. ஐயோ, உன்னையும் பண்ணிக்கிறேன் அவளையும் பண்ணிக்கிறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோ, என் வாயிலே வெட்டுவா. ஏற்கனவே எனக்கு வாய் கிழிஞ்ச மாதிரி தான் இருக்கு, இதுல வாயில வெட்டு வேற வாங்கினா நல்லவா இருக்கும்? நீயே சொல்லு. நல்லா இருக்காதுதான், என்ன பண்றது? நீங்க ரேவதி அக்காவையே கல்யாணம் பண்ணிக்கோங்க. இந்த பிரச்சனையை அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல இன்னைக்கு நைட் இருக்கிற பிரச்சனையை சமாளிப்போம். இளங்கோ விஜயிடம் போய் ஆல் தி பெஸ்ட் என்று சொல்லி கை கொடுத்து விட்டு வந்தான். எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஜன்னல்களின் பக்கம் போய் செட்டில் ஆனோம். அத்தியாயம் 29. முன்பக்க ஜன்னலை முழுதாக திறக்காமல் கொஞ்சமாக திறந்து கொண்டு மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருந்தோம். ஏதாவது நடமாட்டம் தெரிகிறதா, வினோதமான சத்தங்கள் வருகிறதா என்று. முழு நிலா வெளிச்சம் கூட இந்த வீதியோரம் இருந்த மரங்களின் அடர்த்தியை துளைத்துக் கொண்டு வருவதற்கு மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தது. நடு இரவு தாண்டினால், நிலா உச்சிவானத்தில் ஏறினால் நல்ல வெளிச்சம் கிடைக்கும். இப்போதைக்கு ஆங்காங்கே இருந்த டியூப்லைட் போதுமான வெளிச்சம் தந்து கொண்டிருந்தது. நீ 12ஆம் கிளாஸ் முடிச்சிட்டு என்ன பண்ண போற? எங்க ஊரு பொண்ணுங்க யாருமே 12ஆம் கிளாஸுக்கு மேல படிக்கிறது இல்ல. காலேஜ் எல்லாம் ரொம்ப தூரம், பஸ் போக்குவரத்து கிடையாது, போயிட்டு வர்றதுக்கு சிரமம். அதான் எல்லாம் 12ஆம் கிளாஸ் முடிச்சதும் படிப்பை நிறுத்திடுவாங்க. நீ எங்க காலேஜ் வந்து ஜாயின் பண்ணு, பிரின்சிபால் நம்ம பையன்தான், ஆனா ஒரு கண்டிஷன், பயோகெமிஸ்ட்ரி தான் படிக்கணும். ஓகேயா? ஓகே, ஆனா பயோகெமிஸ்ட்ரினா என்ன? என்ன இப்படி திடீர்னு கேட்டுட்ட என்று முழித்தான் இளங்கோ. நான் 3 வருஷமா படிக்கிறேன், எனக்கே தெரியாது. மாப்பிள கிட்ட கேளு, மூச்சு விடாம 3 மணி நேரம் விளக்குவான். ஜன்னலை ஆளுக்குருவர் பார்க்க மற்றவர்கள் பேசிக் கொண்டிருந்தோம். பின்பக்க ஜன்னலில் என்ன நிலவரம் என்று தெரியவில்லை. ஏதேதோ பேசி மணி 1ஐ தாண்டி இருந்தது. இளங்கோ ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்தான். திடீரென எங்களை பார்த்து திரும்பி, எழுத்தாள மரத்துக்குள்ள ஏதோ அசைவு தெரியுது மாப்பிள, என்னால அவ்வளவு தூரம் சரியா பார்க்க முடியல. நான் ஜன்னல் இடுக்கு வழியாக பார்த்தேன். மரம் காற்றில் அசைந்து கொண்டிருந்தது. ரூம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி இருந்ததால் ஜன்னலை முழுமையாக திறந்து பக்கத்தில் எதிர்ப்புறம் சைடில் பின்னர் காம்பவுண்ட் சுவற்றுக்குள் சுற்றி பார்த்தேன். முழுக்க பார்க்க முடியவில்லை. ஒரு பகுதி வரை வீட்டின் முன்பக்கம் தெரிந்தது. தெரிந்த வரைக்கும் வினோதமாக எதுவும் இல்லை. அதன் பின்னர் முழுவதுமாக திறந்த ஜன்னலை மூடிவிட்டு கொஞ்சமாக திறந்து மறுபடியும் இடுக்கு வழியாக பார்க்க ஆரம்பித்தோம். நான் சமையல் கட்டுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன் என்று சென்றான் இளங்கோ. நானும் வரேன் என்று தொற்றிக்கொண்டால் செல்வி. அவர்கள் இருவரும் சென்று விட்டார்கள். நானும் பாண்டியும் மட்டும்தான் இருந்தோம். ரூமை விட்டு வெளியே போய் ஹாலை எட்டி பார்த்தேன். ஈசி சேரில் மனோகரன் தூங்கிக் கொண்டிருந்தார். பாவம், அவரையும் அறியாமல் தூக்கம் வந்திருக்கிறது. நிம்மதியாக தூங்கட்டும். ஏதாவது பிரச்சனை என்றால் மட்டும் எழுப்பலாம். பின்னால் சென்று பார்த்துவிட்டு இளங்கோவும் செல்வியும் வந்தார்கள். பின்னால் என்ன விசேஷம் என்று கேட்டேன். செந்தில் தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான் என்றான் இளங்கோ. பாண்டி இருந்ததால் அடுத்த லைன் அவன் பேசவில்லை. அவர்கள் 2 பேரும் பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். பேசட்டும், நல்லது நடந்தால் சரி. நேரம் போய்கொண்டே இருந்தது.
பயம் ஒரு புறம் இருந்தாலும் உடம்பு ஒத்துழைக்க வேண்டுமே. மெதுவாக ஒவ்வொருவருக்காக தூக்கம் வந்துவிட்டது. பாண்டி சுவரில் சாய்ந்து தூங்கிவிட்டான். இரவு மணி 2. எங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தது குறைந்ததால் தூக்கம் வர ஆரம்பிக்கிறது என்று நினைக்கிறேன். அதுவரை ஜன்னலை பார்த்துக் கொண்டிருந்த நான் கொஞ்ச நேரம் இளங்கோவை பார்க்க சொல்லிவிட்டு கட்டிலில் உட்கார்ந்து கொண்டேன். எங்கேயோ ஒரு தூரத்து நாய் ஊரையிட்டுக் கொண்டு அதனுடைய தனிமையை போக்கிக் கொண்டிருந்தது. ஃப்ரெட்டி ஊருக்குள் வரும்போது சில நேரங்களில் நாய்கள் குறைத்திருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் குறைக்கவில்லை. மனோகரன் பார்த்த அன்றைக்கு குறைக்கவில்லை. ஏன், நேற்று எங்களை ரூமுக்கு வந்து நோட்டமிட்ட அதே நேரத்தில் தான் துரையையும் விரட்டியிருக்கிறது. எப்படி? உட்கார்ந்த பிறகுதான் திடீரென்று ஞாபகம் வந்தது. ஏதோ ஒரு புது நிழல் ஜன்னலுக்கு அருகே சைடில் பார்த்த மாதிரி இருந்ததே. ஏன் இவ்வளவு நேரம் எனக்கு ரெஜிஸ்டர் ஆகவில்லை? ஒரு நிமிஷம் இரு என்று இளங்கோவிடம் சொல்லிவிட்டு அவனை விலக்கி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தேன். பார்த்ததும் என் முதுகுத்தண்டு சில்லிட்டு போய் தலை சுற்றியது. ஒன்றுமே பேசாமல் அப்படியே ரூம் கதவை நோக்கி நடந்தேன். என் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. இளங்கோ என்னை பார்த்து என்னாச்சு என்று கேட்பதற்குள் அவன் வாயை நான் பொத்திவிட்டேன். அவனை அப்படியே தள்ளி ரூமை விட்டு ஹாலுக்கு கூட்டி வந்து, மாப்பிள பயப்படாத, ஜன்னலுக்கு சைடிலேயே வலது பக்கமா சோத்தோரமா ஏதோ ஒரு உருவம் நின்னுட்டு இருக்கு. ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நாம பேசுறதை எல்லாம் கேட்டுட்டே இருக்குன்னு தோணுது. கேட்டுக்கொண்டிருந்த இளங்கோ திகில் படர்ந்த கண்களுடன் என்னை பார்த்தான். ஆமா, எப்படி ரொம்ப நேரமா நின்று இருக்கு போல இருக்கு. நிலா கிழக்கு வானத்துல ஏறினதால நிலா வெளிச்சமோ டியூப்லைட் வெளிச்சமோ பட்டு அதோட நிழல் சைடுல விழுது என்று பதட்டத்துடன் கிசுகிசுப்பான குரலில் ஆனால் அனல் பறக்கும் வேகத்தில் பேசினேன். இப்போது என்ன பண்ண வேண்டும் என்று சைகை காண்பித்தான். நீ ஜன்னல் பக்கம் போகாத, பாண்டியை எழுப்பி ஏதாவது பொதுவா நாளைக்கு அம்மன் கோயில் பூஜையில் என்ன பண்ணலாங்கிறத பத்தி பேசிட்டு நான் போய் அவங்க கிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்துடுறேன். போ போ. அவன் பயந்து கொண்டே உள்ளே சென்றான். நான் சமையல் கட்டுக்கு ஓடினேன். அங்கே செந்தில் கீழே படுத்துக் கொண்டிருக்க விஜயும் கண்மணியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் அறக்க பறக்க ஓடி வந்ததை பார்த்ததும் பயந்து போய், என்ன என்னாச்சு என்றான் விஜி. நடந்த விஷயத்தை பரபரக்க சொன்னேன். இருவரும் அதிர்ந்து போய் நிற்க செந்திலை எழுப்பி விஷயத்தை சொல்ல சொன்னேன். உடனே விஜி கண்மணியிடம், பிரச்சனை ஆரம்பமாயிருச்சு, எனக்கு வேற சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு தெரியல, நான் சொல்லிடுறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா நீ எதுவும் சொல்ல வேணாம் என்று விஜி அவளிடம் சொல்லிக் கொண்டிருந்ததை எனக்கு நின்று கேட்க அவகாசம் இல்லை. மனோகரனையும் சங்கரையும் எழுப்பி விஷயத்தை சொன்னேன். எல்லாம் நொடிப்பொழுதில் நடந்து கொண்டிருந்தன. நான் மறுபடியும் ரூமுக்குள் சென்று இளங்கோ பாண்டியிடம் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து தொடர்ந்து பேசி என்று சைகையில் சொல்லிக்கொண்டே ஜன்னல் அருகே சென்றேன். அந்த நிழலை பார்க்க முடிந்தது. முதல் தடவை மரத்தினுள் ஏதோ இருக்கிறது என்று இளங்கோ பார்க்க சொன்னப்போ ஜன்னலை நன்றாக திறந்து பார்க்கும் போது ஜன்னல் சைடில் யாரும் நின்ற மாதிரி எனக்கு தெரியவில்லை. இரண்டாவது தடவை பார்க்கும்போது இருக்கிறது என்றால் இடைப்பட்ட ஏதோ ஒரு நேரத்தில் ஃப்ரெட்டி வந்திருக்கிறது. எப்படியும் கொஞ்ச நேரமாவது அங்கேதான் நின்று கொண்டு நாங்கள் என்ன செய்கிறோம் என்று நோட்டம் விட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நிழலை பார்க்கும் போதே நன்றாக தெரிகிறது. அதே மாதிரி நீளமான ஸ்பிரிங் முடி, தோளில் காலர் போன்ற அமைப்பு, கண்டிப்பாக ஃப்ரெட்டி தான். வீட்டில் உள்ள அனைவரும் ரூம் வாசலில் வந்து நின்று கொண்டிருந்தார்கள். விஜி என்ன பண்றது என்று சைகையால் கேட்டான். நான் என்ன செய்வது என்று தெரியாமல் இளங்கோவை பார்த்தேன். அவன் ஒன்றுமே சொல்லவில்லை. எழும்பினான். அங்குமிங்கும் பார்த்தான். ரூமை விட்டு வெளியே சென்று ஓரமாக வைத்திருந்த கடப்பாறையை எடுத்தான். எனக்கு புரிந்துவிட்டது, ஏற்கனவே பேசினதுதான். எவ்வளவு நாள் தான் பயந்து கூனி குறுகி கொண்டிருப்பது? நான் மனோகர் சாரிடம், சார், நாங்க வெளியே போனதும் நீங்க உள்பக்க கதவை பூட்டிக்கோங்க, வெளியே வராதீங்க, எங்க குரலை கேட்டா மட்டும்தான் கதவை திறக்கணும். எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு, நானும் வரேன். நீங்களும் வந்துட்டா அப்புறம் செல்வியும் கண்மணியும் யார் பாத்துக்குவாங்க? சங்கரும் நீங்களும் உள்ள இருங்க சார், வாடா போலாம். விஜி முன்பக்க கதவை திறக்க போனான். இருமாப்ல, பின்பக்கமா போலாம் என்று நான் பின்பக்கம் போய் மெதுவாக கதவை திறந்தேன். நாங்கள் 5 பேரும் வரிசையாக வெளியே சென்றோம். கடைசியாக சென்ற நான் பின்பக்கம் திரும்பி சங்கரிடம் கதவை மூடிக்கொள்ள சொன்னேன். உள்ளே இருந்த அனைவரும் எங்களை உச்சக்கட்ட பதட்டத்துடன் பார்த்து கொண்டு நின்றார்கள். பின்பக்கம் இறங்கி வீட்டின் சைடில் பூனை போல மெதுவாக நடந்து முன்பக்கம் நோக்கி சென்றோம். திடீரென்று பாதி வழியில் விஜிக்கு தலை சூடாகி விட்டது போல, டேய், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா என்று கத்திக்கொண்டே ஓட ஆரம்பித்தான். அவன் ஓட ஆரம்பித்ததை பார்த்ததும் நாங்கள் 4வரும் அவன் பின்னே ஓடினோம். வீட்டின் முன்னால் ஓடி சென்று ஜன்னலின் இருபுறமும் திண்ணை வீட்டின் முன்புறம் எல்லா இடமும் பார்த்தோம். எங்கேயும் ஃப்ரெட்டியை காணவில்லை. நான் ஜன்னல் உள்ளே இருந்து பார்த்த நிழலையும் காணவில்லை. விஜி என்னை பார்க்க, மாப்பிள, நான் நிச்சயமா பார்த்தேன், எங்கேயாவது பக்கத்துல தான் இருக்கணும், அலர்ட்டா இருங்க. இளங்கோ மெயின் கேட்டை திறந்து கொண்டு ரோட்டில் இருபுறமும் பார்த்தான். மறுபடியும் உள்ளே வந்து யாருமில்லை என்றான். நாங்கள் அனைவரும் ஒன்றாக நின்று அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தோம். திடீரென்று எங்கள் மேல் மிகப்பெரிய ஒரு நிழல் படிந்தது. நாங்கள் நின்று கொண்டிருந்த இடம் இருட்டானது. எங்கிருந்து இந்த நிழல் படுகிறது என்று அதிர்ச்சியாகி அங்குமிங்கும் பார்த்த பொழுது, மாப்ள, மேல மாடியில பாரு என்று கத்தினான் இளங்கோ. மேலே மாடியின் நுனியில் தலைக்கு மேற்கே நிலா வெளிச்சம் படும்படியாக அந்த கருப்பு உருவம் வெள்ளை வெளேர் என்ற முகத்துடன் மினுங்கிக் கொண்டிருந்தது.
தெற்கு காற்றில் அதன் தோலாடை டப டப என்று அடித்து சத்தம் வந்தது. இரவின் அமைதியில் பூதாகரமாய் கேட்டது. நாங்கள் அனைவரும் இழுத்த மூச்சை கூட விட மறந்து நடுங்கிக் கொண்டே அதை பார்த்துக் கொண்டிருந்தோம். அத்தியாயம் 30. என்ன செய்வதென்று தெரியாமல் திகிலடைந்து ஸ்தம்பித்து நின்று கொண்டிருந்தோம். நிலா ஒளியில் முகம் வெள்ளை வெள்ளையென மின்னிக் கொண்டிருந்தாலும் அதன் முகத்தை முழுமையாக சரியாக பார்க்க முடியவில்லை. தலைக்கு பின்னே இருந்து நிலவு வெளிச்சம் வந்ததால் பார்க்க பிரம்ம ராட்சசன் போலிருந்தது. பழைய ராம்சே படங்களில் வரும் சைத்தான் போல தெரிந்த பகுதிகளை விட தெரியாத பகுதிகள் மிகவும் பயமுறுத்தும் விதத்தில் இருந்தன. திடீரென ஏதோ ஒரு அவசரத்தன்மை தெரிந்தது. வந்த வேலையை சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்ற அவசரமா? எங்கள் ஒவ்வொருவரையாக வேகமாக பார்த்தது. என்னமோ செய்ய போகிறது. சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நொடியில் கையில் வைத்திருந்த கட்டையை தூக்கி அதன் மேலே எறிந்தான் விஜி. கட்டை அதன் மேலே போய் தொப்பென்று பட்டு கீழே விழுந்தது. கட்டையால் அடித்ததும் மேல் உதடுகளை உயர்த்தி நாய்கள் சீறுவதைப் போல ஹா என்று சீறிக்கொண்டு மாடியிலிருந்து திண்ணை மேல் உள்ள ஸ்லாபில் குதித்தது. சீரும் போது அதனுடைய நீளமான கோரை பற்களை பார்க்க முடிந்தது. இளங்கோ அதன் பற்களை பார்த்ததும் எம்மாடியோ! நின்று கொண்டிருந்த நாங்கள் 2 அடி பின்வாங்கினோம். இளங்கோ திரும்பி பார்த்து கேட் திறந்திருக்கிறதா என்று பார்த்தான். ஐயையோ, நாம் தானே பூட்டிக் கொண்டு உள்ளே வந்தோம் என்று நொந்திருப்பான். கண்ணிமைக்கும் நேரத்தில் ஸ்லாபில் இருந்து சிறுத்தை பாய்வது போல நடுவில் நின்ற விஜி செந்தில் மேல் பாய்ந்தது. ஐயோ என்று ஜன்னலுக்குள் இருந்து சத்தம். நான் திரும்பி பார்த்தபோது கண்மணியும் செல்வியும் நின்று எங்களை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பின்னே சங்கர் நின்று கொண்டிருந்தான். விஜி செந்தில் மேல் பாய்ந்த ஃப்ரெட்டி அவர்களை கீழே தள்ளி அவர்கள் மேலேயே உருண்டு எங்களுக்கு முன்னால் சென்று எழும்பி பின்னர் எங்களை நோக்கி திரும்பி சீறியது. அதற்குள் சைடில் நின்று கொண்டிருந்த நானும் இளங்கோவும் ஓடி சென்று இருபுறமும் அதன் கைகளை பிடித்தோம். எண்ணெய் தேய்க்கப்பட்டிருந்தது போல கைகள் வழுக்கிக் கொண்டு வந்தன. பிடி கிடைக்கவில்லை. ஃப்ரெட்டி அதனுடைய இரு கைகளால் இருபுறமும் நின்று கொண்டிருந்த எங்களை டங் என்று வேகமாக இருபக்கமும் அடித்தது. நாங்கள் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் விழுந்தோம். எனக்கு கண்களுக்குள் நட்சத்திரம் மின்னியது. அதே நேரத்தில் கீழே விழுந்து கிடந்த செந்திலும் விஜயும் எழும்பி அதன் கழுத்தை பிடித்து நெரித்து தள்ளிக்கொண்டே போய் காம்பவுண்ட் சுவரில் இடித்தார்கள். வலது பக்கம் விழுந்து கிடந்த இளங்கோ, டே பாண்டி, மணி அடிட்டு இருக்கியா, போய் அவனை புடுறா என்று கத்தினான். நடுவில் பிடிக்க ஓடி வந்த பாண்டியை ஃப்ரெட்டி காலால் அடிவயிற்றில் ஒரு மிதி மிதிக்க யம்மா என்று கத்திக்கொண்டே அவன் பறந்து வந்து திண்ணை பக்கம் விழுந்தான். பாண்டி இளங்கோவிடம் வலி பொறுக்க முடியாமல், அட பாவி, அடிச்ச அடியில எல்லாமே கலங்கிருச்சுடா, நீ சொன்னது இனிமே இருக்கா இல்லையானதான் தேடணும். இதற்கிடையில் இடது பக்கம் அடி வாங்கி விழுந்த எனக்கு இந்த முகத்தை எங்கேயோ சமீபத்தில் பார்த்திருக்கிறோமே என்று பச்சி கத்தியது. எங்கே எங்கே ஞாபகம் வரவில்லை. ஆளுக்கு ஒரு பக்கமாக கழுத்தை பிடித்து நெரித்துக் கொண்டிருந்த விஜய் செந்தில் கைகளை தான் இரு கைகளால் தட்டிவிட்டு எங்களை அடித்த மாதிரி அடித்து அவர்களையும் பறக்க விட்டது ஃப்ரெட்டி. என் பக்கத்தில் விஜய் வந்து விழுந்தான். இளங்கோ பக்கத்தில் செந்தில் போய் விழுந்தான். பக்கத்தில் வந்து விழுந்த செந்திலிடம் ரங்கநாதர் பூசில் படுத்திருந்த இளங்கோ, வாங்க மாப்ள, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்காகத்தான் வெயிட்டிங். கீழே விழுந்த வேகத்திலேயே எழும்பிய விஜி முன்பக்கம் திரும்பி ஓட தயாராக இருந்த அந்த உருவத்தினிடம் ஓடி பின்பக்கமாக கையை போட்டு இறுக்கி பிடித்து ஓட முயலாதவாறு லாக் செய்தான். அடுத்தது செந்தில் ஓடி போய் அதை பிடித்துக் கொண்டான். அடுத்து நானும் இளங்கோவும் சுற்றி வளைத்தோம். திமிரிக் கொண்டிருந்த அந்த உருவம் வலது கையை மடக்கி பின்னால் விஜயின் வயிற்றில் குத்தியது. அவன் பின்பக்கம் போய் விழுந்தான். பின்னர் வலது கையால் செந்தில் தலையில் டங் என்று அடித்தது. தலை சுற்றியபடி செந்தில் கீழே விழுந்தான். என் கழுத்தையும் இளங்கோ கழுத்தையும் பிடித்து காம்பவுண்ட் சுவரோடு வச்சு இடித்தது. இடிப்பட்ட அந்த நொடி என் முதுகு தண்டு தீப்பிடித்தது போல தாங்க முடியாத வலி. நானும் இளங்கோவும் அம்மா என்று கத்திக்கொண்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக விழுந்தோம். காம்பவுண்ட் சுவரில் ஒரே ஜம்பில் ஏறி எங்களை திரும்பி பார்த்தது. அடி வாங்கி விழுந்து கிடந்த நாங்கள் அதை பார்த்தோம். பின்னர் அப்படியே குதித்து வெளியே ஓடியது. காம்பவுண்ட் சுவரில் ஏறி திரும்பி பார்க்கும் பொழுது நிலா வெளிச்சம் அதன் முகத்தில் பட்டு முகம் தெளிவாக தெரிந்தது. மாப்பிள, அதை இப்போ விட்டா அடுத்தது பிடிக்க முடியுமான்னு தெரியாது, விட்டுறாதீங்க, வாங்கடா என்று கத்தியபடி கீழே கிடந்த கடப்பாரியை தூக்கி கொண்டு மெயின் கேட்டை திறந்து கொண்டு ஓடினான். அவனை தொடர்ந்து செந்திலும் கீழே கிடந்த ஒரு கட்டையை தூக்கி கொண்டு பின்னால் ஓடினான். ஜன்னலுக்குள் இருந்த கண்மணி, போகாதீங்க, வேண்டாம் வேண்டாம் என்று கத்தினான். இடுப்பை பிடித்துக் கொண்டு எழும்ப முடியாமல் எழும்பி என்னிடம் இளங்கோ வந்து, மாப்பிள, இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா ஞாபகத்துக்கு வரல. எனக்கும் அதே தான் தோணுது. ஜன்னலுக்கு மறுபக்கம் இருந்த செல்வியும் கண்மணியும் ஜன்னல் கம்பிகளை இறுக பற்றியபடி நடுக்கத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். பின்னால் இருந்து யாரோ ஓடி வரும் சத்தம். வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டே சிலம்பத்தை தூங்கிக் கொண்டு மனோகரன் சார் ஓடி வந்தார். தம்பி, உங்களுக்கு அடி பலமா இருந்த மாதிரி தெரியுது, நீங்க வீட்டுல இருங்க, நான் பாத்துக்கிறேன். நான் ஓரமாய் கிடந்த கயிற்றை எடுத்துக்கொண்டே, வேணாம் சார், நீங்க தயவு செஞ்சு வீட்டுல இருங்க,
அது வந்ததே உங்களுக்காகத்தான். அதனாலதான் சொல்றோம் வேணாம், வீட்டுல பாதுகாப்புக்கும் யாருமே இல்லையே என்று சொல்லியபடியே அவர் பதிலை கூட எதிர்பார்க்காமல் நானும் இளங்கோவும் மெயின் கேட்டை திறந்து கொண்டு ரோட்டில் ஓடினோம். தெற்கு வீதி பக்கமாகத்தான் அந்த உருவம் ஓடியது. அதை துரத்தி கொண்டு எங்களுக்கு முன்னால் விஜயும் செந்திலும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். நானும் இளங்கோவும் பின்தங்கி விட்டோம். விரட்ட ஆரம்பித்தோம். முன்னால் காற்றை கிழித்துக் கொண்டு அந்த உருவம் ஓடிக்கொண்டிருந்தது. எதிர்காற்றால் அதன் தலையில் இருந்து ஏதோ சுழன்று கீழே இருட்டுக்குள் விழுந்தது. அதை இப்போது நின்று தேட நேரமில்லை, அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம். கடைசியில் வந்து கொண்டிருந்த நானும் இளங்கோவும் ஒருவரை ஒருவர் பார்த்தோம். பின்னர் எங்களுடைய அனைத்து பலத்தையும் கூட்டி வேகம் எடுத்து அனல் பறக்கும் வேகத்தில் ஓட ஆரம்பித்தோம். சுற்றிலும் இருந்த வீடுகள் எங்களுக்கு அவுட் ஆஃப் போக்கஸில் பின்னால் ஓடிக்கொண்டிருந்தன. ஓடிய வேகத்தில் ஒவ்வொரு சந்தையும் தாண்டும் போது விஸ்க் விஸ்க் என்று காதில் சத்தம் கேட்டது. ஒரு சில நொடிகளில் செந்திலையும் விஜயையும் நெருங்கிவிட்டோம். எங்களுக்கு என்ன பயம் என்றால், தெற்கு விதிகள் எல்லாம் கடந்து தோப்பையும் கடந்து அது காட்டுக்குள் சென்று விட்டால் பிடிப்பதற்கு மிகவும் சிரமமாகிவிடும். அதற்குள் போய் பாய்ந்து பிடிக்க வேண்டும். நால்வரும் இப்போது ஒரு சேர விரட்டிக் கொண்டிருந்தோம். நாங்கள் நால்வரும் ஒன்றாக சேர்ந்ததும் எங்களுக்கு புது உற்சாகம் வந்தது. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு ஓடி அதை விரட்டினோம். வழக்கமாக ரோட்டில் இரவில் யாராவது ஓடினால் விரட்டும் நாய்கள் கூட பயந்து போய் ஒரு ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்தன. எங்களுக்கும் அதுக்குமான இடைவெளி குறைந்து கொண்டே வந்தது. தெற்கில் 4வது வீதிக்குள் அது நுழைந்தது. பின்னாலேயே விரட்டிக் கொண்டு நாங்களும் நுழைந்தோம். ஓடிக்கொண்டிருந்த இந்த வீதி கொஞ்சம் பெரியதாக இருந்தது. வெளிச்சமும் தாராளமாக இருந்தது. பின்னால் வந்து கொண்டிருந்த எங்கள் நால்வருக்கும் அந்த உருவத்திற்கும் இடையே 30 மீட்டருக்குள் தான் இடைவெளி இருக்க வேண்டும். கையில் வைத்திருந்த கட்டையை அதன் கால்களை பார்த்து எரிய ஓடிக்கொண்டே சுற்றினான் செந்தில். அதன் கால்களை பார்த்ததும் எனக்கு சட்டென்று மின்னல் வெட்டியது போல் ஒரு ஞாபகம். ஓடிக்கொண்டிருந்த நான் சடாரென நின்று விட்டேன். என்னை பார்த்து மற்ற மூவரும் நின்றனர். திடீரென்று நின்று விட்டதால் மூவருக்கும் பேலன்ஸ் மிஸ் ஆகி வழுக்கியது. இளங்கோ மூச்சு வாங்கிக் கொண்டே, என்னாச்சு மாப்பிள, என்னாச்சு, ஏன் நின்னுட்ட? விஜய் கத்தினான். ஐயோ, மிஸ் ஆகிற போறான், என்னாச்சுடா? ஃப்ரெட்டி காட்டுத்தனமாக ஓடிக்கொண்டே இருந்தது. நான் மூச்சு வாங்கிக் கொண்டே ஓடிக்கொண்டிருந்த ஃப்ரெட்டியை பார்த்து கொண்டிருந்தேன். அத்தியாயம் 31. நான் உச்சஸ்தாயியில் அந்த உருவத்தை பார்த்து பாட ஆரம்பித்தேன். வந்திருக்கும் பெரியோரே, ஆசி வேணும் ஐயா, உங்க ஆசி வேணும் ஐயா. முன்னால் ஓடிக்கொண்டிருந்த அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு குறைந்து நின்றது. பின்னர் மெதுவாக திரும்பி பார்த்து ஒரு நிமிடம் எதுவும் பேசாமல் தலை குனிந்து நின்று அதற்கு பிறகு பாட ஆரம்பித்தது. கதையில் வரும் நாயகர்கள் கதை பாட்டு மறக்கையிலே. நாங்கள் அனைவரும் திடுக்கிட்டு போய் பார்த்து கொண்டிருந்தோம். அட பாவி, இவனா? என் நண்பர்கள் மூவரும் அவர்கள் கண்களையே நம்ப முடியாமல் என்னை திரும்பி பார்த்தார்கள். எனக்குமே அந்த நிமிடம் வரை ராஜபாட் தங்கராசுதான் இப்படி செய்திருப்பான் என்று தோன்றவே இல்லை. இது திடீரென்று வெட்டிய மின்னல். எனக்குமே அது அதிர்ச்சியான தகவல் தான். ஆனால் சுதாரித்த விஜி, அவன் மெய் மறந்துட்டான், இதான் நல்ல சந்தர்ப்பம், அப்படியே புடிச்சு அந்த மரத்துல கட்டி வச்சிடலாம். ராஜபாட் தங்கராசு தொடர்ந்து பாடி ஆடிக்கொண்டிருந்தான். சற்று நேரத்தில் பின்னால் ஓடி வந்து பாண்டியும் சேர்ந்து கொண்டான். அவனுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. விஜய் எங்களை பார்த்து சத்தம் போடாது என்று சைகை காட்டிக்கொண்டே முன்னால் சென்றான். நாங்கள் அனைவரும் மெய் மறந்து ஆடிக்கொண்டிருந்தவனை பூனை போல நெருங்கினோம். அப்படியே 5 பேரும் அவன் மேல் பாய்ந்து கோழி அமுக்குவது போல அமுக்கி பக்கத்தில் இருந்த பெரிய வேப்ப மரத்தின் அருகில் தரதரவென இழுத்துக் கொண்டு சென்று மரத்தில் வைத்து சுற்றி சுற்றி கட்டினோம். தங்கராசுவின் கண்கள் மூடியபடி மெய்மறந்து அவன் வாய் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தது. நான் பாண்டியிடம், வேற எக்ஸ்ட்ரா கயிறு கிடைக்குதான்னு போய் பார்த்துட்டு வா, அப்படியே தலைவரை கூட்டிட்டு வந்துரு. பாண்டி மறுபடியும் தலைவரையா வீட்டை நோக்கி ஓடினான். சிறிது நேரத்தில் சுயநினைவுக்கு வந்த தங்கராசு தான் கட்டப்பட்டிருப்பது தெரிந்ததும் கண்களை உருட்டி கொண்டு தலையை ஆட்டியபடி உரிமிக்கொண்டே கத்த ஆரம்பித்தான். அவன் வாயை திறந்து கத்திய போது கோரைப்பற்கள் 2இல் ஒன்றை காணாததை கவனித்தேன். பொய்ப்பற்கள். நாங்கள் சண்டையிடும் போது அது எங்கேயாவது கீழே விழுந்திருக்கலாம். ஓடிக்கொண்டிருக்கும் போது கழன்று விழுந்தது அவனுடைய விக்கு. முகத்தில் ஏதோ வெள்ளையாக பூசியிருந்தான். கூத்து கலைஞர்களுக்கு அரிதாரம் மாதிரி முகத்தில் பூசும் கலர்கள் கிடைப்பது எளிது. இது ஏனோ எனக்கு முன்னமே தோணாமல் போய்விட்டது. தோள்பட்டையில் இருந்த 2 காலரும் வழக்கமாக கூத்து கலைஞர்கள் அணியும் ராஜபாட் உடையின் ஒரு பகுதி. எக்ஸ்ட்ராவாக அவன் தரித்துக் கொண்டிருந்தது அந்த தோலாடை மட்டும்தான். மற்றபடி அவன் அதற்குள்ளே உடுத்திருந்தது எல்லாம் வெள்ளையான பழைய ஒரு ராஜபாட் உடை. ஓ, இவருதான் அந்த கருப்பு வெள்ள உருவமா? தங்கராசு கத்துவது நிற்கவில்லை. அவன் கத்தியது அந்த பிரதேசம் முழுக்க எதிரொலித்தது. இவ்வளவுக்கு தொண்டை கிழிய கத்திட்டு இருக்கான், எவனாச்சும் வீட்டை விட்டு வெளியே வந்தானா பாத்தியா? பாண்டி சொன்னதெல்லாம் சரிதான் போல இருக்கு. அதற்குள் பாண்டி எக்ஸ்ட்ரா கயிறை எடுத்துக்கொண்டு தலைவர் மனோகரனை கூட்டி வந்தான். மனோகரனும் தங்கராசு தான் ஃப்ரெட்டி என்று கேள்விப்பட்டு அதிர்ந்து போய் வந்தார். மாப்ள, இவன் தான் அப்ப இவ்வளவு கொலையும் செஞ்சிட்டு இருக்கானா? இவன் தான் பேய் மாதிரி பறக்கிறானா?
இவன் தான் மரத்துக்கு மரம் தாவறானா? நிறைய கேள்விகளுக்கு பதில் இல்லாம இருக்கே. இரு அவன் கத்தி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா கேட்டு தெரிஞ்சுக்குவான். ஆனா அவனை பார்த்தா ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி தான் தெரியுது. நானும் விஜயும் அவன் அருகே ஜாக்கிரதையாக சென்று பாண்டி கொண்டு வந்த கயிறையும் சேர்த்து வைத்து கட்டினோம். தொண்டை நரம்புகள் புடைக்க கத்திக் கொண்டிருந்தவன் நாங்கள் கயிறு கட்டுவதை பார்த்ததும் திடீரென்று நிறுத்திவிட்டு கரகரப்பான லேடிஸ் வாய்ஸில் என்ன விட்டுறீங்க என்று கேவலமாக கத்தினான். திடீரென்று எதிர்பார்க்காத தருணத்தை அவன் பேசியதால் திடுக்கிட்ட நானும் விஜயும் ஒரு அடி பின்னால் டபக்கென தள்ளி நின்றோம். பின்னர் நான் சுதாரித்து கயிறை கட்டி முடித்து விட்டுறேன், ஆனா ஏன் இவ்வளவு கொலையும் பண்ணேன்னு சொல்லு. பதில் இல்லை. திரும்ப திரும்ப கேட்ட பிறகு அதே கரகரப்பான லேடிஸ் வாய்ஸில் நீ கேட்டு நான் சொல்ல முடியாது, எனக்கா விருப்பம் இருந்தா தான் சொல்லுவேன். சரி, நான் கேட்கல, நீயா விருப்பப்பட்டு சொல்லு. நாங்கள் ஒருவனை கட்டி போட்டு கூடி நின்று பேசிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் அருகில் இருந்த வீடுகளில் எல்லாம் லைட் எரிய ஆரம்பித்தது. வாசல்களில் ஒவ்வொருவராக எட்டி பார்க்க ஆரம்பித்தனர். அவர்களை பார்த்ததும் இன்னும் ஆக்ரோஷமான தங்கராசு, இந்த ஊர்ல ஒருத்தருக்கு வாழ தகுதி இல்ல, நான் கேன்சர்ல செத்தேன்னு நினைச்சியா? இந்த ஊர்க்காரங்க தான் என்ன சாகடிச்சாங்க. என் புருஷன் ஒவ்வொருத்தன் கிட்டையா போய் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் கேட்டு கெஞ்சினப்ப மரியாதைக்கு கூட முழுசா எவனும் கேட்கல. உன் புருஷன் கிட்ட நான் தரேன்னு தான் சொன்னேன். கையில இப்ப பணம் இல்ல, கொஞ்சம் டைம் ஆகுன்னு தானே சொன்னேன். நீ காசு கொடுக்கிற வரைக்கும் வியாதி காத்துட்டு இருக்குமா? பெண் குரல் மாறி தங்கராசுவின் குரல் ஒலித்தது. அவளோட வலியும் வேதனையை தாங்க முடியாம நான் தான் என் பொண்டாட்டி சொத்துல விஷத்தை வச்சு கொன்னேன். இந்த ஊர்க்காரங்க தான் என் பொண்டாட்டிய என் கையாலேய கொலை பண்ண வச்சு என்ன அனாதாக்குனாங்க. தலைவர் சாமியாடி, துரை, மீன் வியாபாரி முருகன் இவங்கெல்லாம் பணம் தரல. சரி, அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுச்சு? காட்டுல காணாம போன பசங்க அவங்க என்ன பண்ணாங்க? தலை குனிந்திருந்த தங்கராசு ஒன்றுமே சொல்லவில்லை. ரத்த கலரியான வாயுடன் சிரித்தான். எவ்வளவு கேட்டும் அவனிடமிருந்து பதில் வரவில்லை. நான் அங்கே நின்றிருந்த நண்பர்களிடமும் தலைவரிடமும் எனக்கு தெரிஞ்சு இந்த 3 கொலையும் இவன் பண்ணிருக்க மாட்டான். மனைவி இறந்த பிறகு அதனால வெறுப்பான தங்கராசு உதவி செய்ய மாட்டான்னு சொன்னவங்கள எப்படி பழிவாங்கலாம்னு யோசிச்சப்ப இந்த ஊர்ல நிலவிக்கிட்டு இருந்த பேய் நம்பிக்கைகள், குரங்கு மனுஷனோட கதைங்க, இதையெல்லாம் அதுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான். குரங்கு மனுஷனை இவன் பார்த்திருக்கலாம், அதனாலதான் அதே மாதிரி கெட்ட போட்டிருக்கணும். இவனை விசாரிச்சா எல்லா உண்மையை வெளியே வந்துரும். பின்னர் இளங்கோ என்னை தனியாக கூட்டி வந்து ரகசியமாக காதில், மாப்ள அவன் பொண்டாட்டியாவை அவனை பிடிச்சிருக்கிறதால தான் காத்துல பறந்து மரத்துக்கு மரம் தாவறானா? மற்ற அனைவரும் எங்கள் கிட்டே வந்தனர். கட்டி போடப்பட்டிருந்த தங்கராசுவுக்கு கேட்காமல் மனோகரன் என்னிடம், எனக்கும் அதே சந்தேகம் தான் தம்பி. பேய் பிடிச்சவங்க எப்படிலாம் நடப்பாங்கன்னு நம்மால உறுதியா சொல்ல முடியாது. இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அதற்குள் வீட்டுக்குள் இருந்து எட்டி பார்த்த கூட்டம் பயம் நீங்கி நாங்கள் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு வந்தது. கொலைகாரன் பிடிபட்டான் என்ற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக வீதி வீதியாக பரவ ஆரம்பித்தது. ஊரில் உள்ள வீடுகளில் எல்லாம் விளக்குகள் எரிய ஆரம்பித்தன. வந்து நின்ற கூட்டம் தங்களுக்குள் கிசுகிசுவென்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு சில பேர் ஆக்ரோஷமாக அவனை அடிக்க காத்திருந்தார்கள். கத்தி கத்தி தங்கராசு டயர்ட் ஆகிவிட்டான். தலை தொங்கிக் கொண்டிருந்தது. நான் மனோகரனிடம், ஊர்க்காரங்க கொதிச்சு போயிருக்காங்க, தங்கராசுவை ஏதாவது பண்ணிட போறாங்க, அப்புறம் அவங்க கிட்ட இருந்து வாங்க வேண்டிய டீடைல்ஸ் தெரியாம போயிடும். மனோகரன் ஊர்க்காரர்களை பார்த்து என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொண்டிருந்தார். மாப்பிள, கொலகார மாட்டிட்டான், சந்தோஷம்தான், ஆனா நிறைய கேள்விகளுக்கு விடையெல்லாம் இருக்கே என்றான் விஜி. ஒவ்வொன்னா கேளு மாப்பிள, நான் புரிஞ்சுகிட்டத சொல்றேன். உண்மையை சொல்லுங்க டிஜே சார், இது உண்மையா விஜி கேட்டானா இல்ல ஆடியன்ஸ் சார்பில் நீங்களே எழுதுறீங்களா? சரி, ஓகே, கதைக்கு வருவோம். அந்த காட்டு மிருகம் எல்லாம் ஊருக்குள்ள வந்ததுக்கு காரணம் பக்கத்து மலையை துரை ஆக்கிரமிச்சது மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? இப்போதைக்கு அது மட்டும்தான் மாப்பிள. நாம கண்டுபிடிச்சிருக்க கூடிய காரணம் பொருத்தமா தான் இருக்கு. சரி, மனோகரன் சார் விரட்டிட்டு போனப்ப பறக்க தெரிஞ்ச தங்கராசுவுக்கு இப்ப நாம கட்டி போட்டப்ப ஒண்ணுமே பண்ண முடியாம உட்கார்ந்து இருக்கானே, லாஜிக்கே இல்லையே மாப்பிள. எனக்கும் காரணம் சொல்ல தெரியல. பேய்க்கு என்ன லாஜிக்? அப்படி பார்த்தா பேயே லாஜிக் இல்ல. அப்ப ஃப்ரெட்டியும் இல்ல, காலகண்டனும் இல்ல, ரத்த காட்டேரியும் இல்ல, பொண்டாட்டி ஆவி பிடிச்ச தங்கராசு தானே சொல்றியா? நான் சற்று யோசித்து, அப்படித்தான் நினைக்கிறேன். நீதான் கண்ணு முன்னால பாக்குறல்ல. விஷயம் கேள்விப்பட்டு தலையாரியும் காளிமுத்தையாவும் வந்தனர். ஊர் மக்களிடம் பேசிவிட்டு வந்த மனோகரன், அதெல்லாம் விடுங்க தம்பி, நம்ம ஊருக்கு இனிமே பிரச்சனை இல்லல்ல, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும். சார், 7 கொலையில 4 கொலை மட்டும்தான் இவன் செஞ்சிருப்பான்னு எனக்கு தோணுது. மீதி 3 எப்படி நடந்துச்சுன்னு காரணம் தெரியல. தங்கராசு வாயை திறந்து பேசினாதான் பதில் தெரியும். அது மட்டும் இல்ல, மலையில உள்ள ஆக்கிரமிப்ப பரமசிவன் நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த ஊருக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிறத உறுதியா சொல்ல முடியும். அவர் தான் நிறுத்திடுறேன்னு சொல்லிட்டாரே தம்பி. அவர்கிட்ட அடுத்த நாள் கூட பேசினேன். எல்லாத்தையும் நிறுத்தி
அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களை எல்லாம் செட்டில் பண்ணி அனுப்புறதுக்கு ஒரு வாரம் ஆகும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் நிறுத்திட்டு வரான். தங்கராசுவை இங்கேயே கட்டி போட்டு நாளைக்கு போலீஸ் கிட்ட சொல்லி ஒப்படைச்சிடலாம். அவன் வாயை திறந்து பேச வச்சிருவாங்க. கிட்டத்தட்ட அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைத்தது போலத்தான் இருந்தது. ஆனால் இந்த கிராமத்தை சுற்றி இருக்கும் இருள் வலயம் நீங்கி விட்டதா என்று கேட்டால் இப்போதைக்கு எனக்கு பதில் தெரியவில்லை. மனோகரன் சார் காளிமுத்து ஐயாவிடமும் தலையாரிடமும் நடந்துவற்றை விலக்கிக் கொண்டிருந்தார். அவர்கள் முகத்தில் கொலைகாரன் யார் என்று தெரிந்தவுடன் அதிர்ச்சி தெரிந்தாலும் பின்னர் சந்தோஷத்தை பார்க்க முடிந்தது. கிராமத்துக்கு விடிவு காலம் வந்த சந்தோஷம். சுற்றி நின்று பேசிக் கொண்டிருந்த கிராமத்தினர் அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சி தெரிந்தது. மனோகரன் ஊர் மக்களிடம், எல்லாரும் இவனை பத்திரமா பாத்துக்கங்க, நாளைக்கு போலீஸ்ல ஒப்படைக்கணும், நாங்க வீடு வரைக்கும் போயிட்டு வர்றோம், நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க தலைவரே என்று தலையாரி சொல்ல நாங்கள் எல்லோரும் மனோகரன் சாரின் வீட்டிற்கு திரும்ப சென்றோம். வீட்டுக்கு போய் மெயின் கேட்டை திறந்ததும் ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்த கண்மணியும் செல்வியும் முன்கதவை திறந்து கொண்டு ஓடி வந்து அப்பாவை கட்டிக் கொண்டார்கள். எங்கள் எல்லோரையும் பார்த்ததும் அவர்கள் இருவரின் முகத்திலும் இதுவரை பார்த்திராத சந்தோஷத்தை பார்க்க முடிந்தது. அவர்களுக்கு நடந்ததை விஜய் விளக்கமாக சொன்னான். இளங்கோ பாண்டியிடம், பட்ட அடியில பட்டுன்னு கலங்கிருச்சுன்னு சொன்னியே, இப்ப கெட்டி ஆயிருச்சா? பாண்டி இளங்கோவை கடுப்பாக பார்த்துவிட்டு ஒன்றுமே பேசவில்லை. தங்கராசுவிடம் உண்மையை எப்படி தெரிந்து கொள்வது? மீதி 3 கொலைகளுக்கும் யார் காரணம்? அது தெரிந்தால்தான் ஃப்ரெட்டி இருப்பது உண்மையா இல்லையா என்று தெரிய வரும் என்று யோசித்தபடியே நான் நின்று கொண்டிருந்தேன். அத்தியாயம் 32. தூங்கிக் கொண்டிருந்த எங்களை மனோகரன் பதட்டத்துடன் எழுப்பினார். என்ன சார், என்னாச்சு? தம்பி, காலையில போலீஸ் வந்ததும் அவங்க கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக கட்டெல்லாம் அவுத்தோம். போலீஸ்காரங்க அவனை பிடிச்சு கூட்டிட்டு போற நேரத்துல அவங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு காட்டுக்குள்ள ஓடிட்டான். ஊர்க்காரங்களும் போலீஸ்காரங்களும் விரட்டிட்டு போனாங்க. 1 மணி நேரம் கழிச்சு திரும்ப வந்தாங்க. காட்டுக்குள்ள பொன்னிமேடு வரைக்கும் ஓடனானோ, அவன் பின்னாலேயே விரட்டிட்டு போயிருக்காங்க. அங்க இருந்த பள்ளத்துக்குள்ள குதிச்சுட்டான்னு சொன்னாங்க. பொன்னிமேட்டுல இருந்து குதிச்சா தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். உயிரோடு இருப்பானா இல்லையான்னு கூட தெரியல. நாங்கள் அதிர்ச்சியோடு அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தோம். என்ன நடந்தது என்று அவன் வாயை திறந்தால்தான் புரிந்து கொள்ள முடியும். இப்போது தெரியாமல் போய்விட்டதே. எப்படியோ சட்டம் தண்டிக்கிறதுக்கு முன்னால அவன் முடிவை அவனே தேடிக்கிட்டான். எல்லாரும் தயாராகுங்க, இன்னைக்கு அம்மனுக்கு பூஜை இருக்கு, நல்லபடியா முடிக்கணும் என்று சொல்லிவிட்டு சென்றார் மனோகரன். விஜய் என்னையும் இளங்கோவையும் தனியாக கூப்பிட்டு, மாப்பிள, நேத்து நான் அவகிட்ட என் காதல சொன்னேன். அவளால் நிச்சயமா பதில் சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என் ஆசைக்காக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே இங்க இருந்து அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்க விரும்பல. ஏன்னா இந்த காதல் நிறைய பேருக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அதனால பூஜை முடிஞ்ச கையோட கிளம்பிடலாம் மாப்பிள. நானும் இளங்கோவும் அவனிடம் எவ்வளவோ சொன்னோம். இந்த ஊர்லயே நாம இருந்தா, இல்ல அடிக்கடி இங்க வர்றதுக்கு ஏதாவது காரணம் இருந்தா ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகலாம். இப்பதானே நம்ம காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கோம், படிச்சு முடிக்கணும், வேலைக்கு போகணும், டைம் இருக்கு, பார்க்கலாம். இனிமே இந்த ஊர் பக்கம் வர முடியுமான்னு தெரியல. அதனால லவ்வை எப்படி கண்டினியூ பண்ண முடியும்னு தெரியல மாப்பிள. அவன் சொல்வதிலும் நியாயம் இல்லாமல் இல்லை. இந்த ஊர் பக்கம் இனிமேல் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. வருடத்திற்கு ஒரு தடவை திருவிழாவுக்கு சங்கரை இழுத்துக் கொண்டு வந்தால்தான் உண்டு. கண்மணியிடம் பேசுவதற்கு போன் வசதிகளும் இல்லை. லெட்டர் போட்டால் அது மனோகரன் சார் கையில் தான் முதலில் கிடைக்கும். மதியம் 12 மணி. தெற்கு தோப்பில் அம்மனுக்கு குலு வைத்து பூஜை சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. பரமசிவம் முதற்கொண்டு ஊரில் அனைவரும் கலந்து கொண்டிருந்தார்கள். பாண்டி உட்பட நாங்கள் அனைவரும் வெள்ளை வேட்டி சட்டியில் சுற்றி கொண்டிருந்தோம். ஊருக்குள்ள எங்களை எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்கும் போது ஹீரோ ஃபீலிங் வந்தது. மாப்பிள்ளைங்களா, ஊருக்குள்ள அவ்வளோ பேர் நம்மள ஒரு ஹீரோ நெஞ்சில பாக்குறாங்க, கெத்தா இருங்கடா. நேத்து அடி வாங்கினது கொஞ்சம் பிளாஷ்பேக் யோசிச்சு பாரு. மாட்டேன், அத நான் யோசிக்க மாட்டேன். பாண்டி ஓடி வந்து எங்களுக்கு கை கொடுத்து, ஊருக்குள்ள என் எங்கேயோ போயிடுச்சு, எப்படியும் அடுத்த பொங்கலுக்குள்ள நிச்சயமா எனக்கு கல்யாணம் நடந்துரும் தோணுது. ரொம்ப நன்றி. கல்யாணம் நடந்துரும் சரி, மத்ததெல்லாம் நடக்குமா? விழுந்ததை தேடி கண்டுபிடிச்சிட்டியா இல்லையா என்று இளங்கோ அவனை கலாய்க்க எல்லோரும் விழுந்து விழுந்து சிரித்தோம். மறுநாள் அந்தி சாயும் நேரம், மாலை 6 மணி. நாங்கள் சங்கரை கூட்டிக் கொண்டு மணப்பாறைக்கு கிளம்ப தயாராகி கொண்டிருந்தோம். மனோகரன் எங்களை இன்னும் கொஞ்ச நாள் இருந்துவிட்டு பொறுமையாக போங்கள் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தார். அதற்கு நாங்கள் காலேஜில் பிரச்சனைகள் நிறைய இருப்பதால் சீக்கிரம் போக வேண்டும் என்று சொல்லி சமாளித்தோம். சாயங்காலம் ஆகிவிட்டதால் டாக்ஸி வர வைத்திருந்தார் மனோகரன். செல்வியால் நாங்கள் கிளம்புவதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அழுது தீர்த்து விட்டாள். கண்மணி ஒன்றுமே பேசவில்லை. தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறாள் என்று புரிந்தது. தேவதைகளுக்கு காதல் எப்போதும் தேவைப்படுவதில்லை. எல்லோர் வாழ்விலும் தேவதைகள் வருகிறார்கள். வந்து செல்வது ஒரு சிறு கணமாயினும் வாழ்வில் எதிர்பார்த்திராத, காத்திருக்காத அந்த அற்புதத்தை நிகழ்த்தி விடுகிறார்கள். அவர்களுக்கு பல பேர் இருக்கிறது. அம்மா, அக்கா, தங்கை, கண்மணி, இன்னும் பல. எனக்கு புரிந்துவிட்டது. என் நண்பன் விஜய்க்கும் புரிந்திருக்கும். மனோகரின் வீட்டு வாசல் சுற்றி ஒரு சிறு கூட்டம் வந்து கொண்டிருந்தது.
கிளம்பும் முன்னர் மனோகரன் எங்கள் ஒவ்வொருவரின் கையை பிடித்து குலுக்கி மறுபடியும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். சண்முகம் தாத்தாவை பார்த்த இளங்கோ, தாத்தா வயசாக ஆக பேப்பர் படிக்கிறத குறைச்சுக்கணும், அதான் உடம்புக்கு நல்லது. சண்முகம் தாத்தா தர்ம சங்கடமாக சிரிக்க மற்றவர்களுக்கு புரியவில்லை. மனோகரன் புரியாமல், ஏன் தம்பி பேப்பர் படிக்கிறது நல்லது தானே, எனக்கே சமீப காலங்கள்ல பேப்பர் படிக்காம கஷ்டமா இருக்கு என்று அவர் சொன்னதும் இளங்கோவும் சண்முகம் தாத்தாவும் அதிர்ச்சியாக அவரை மாறி மாறி பார்த்தார்கள். சேச்சே இருக்காது, அவர் யதார்த்தமா தான் சொல்லியிருப்பாரு. சண்முகம் தாத்தா பேச்சை மாற்றும் விதத்தில், இதெல்லாம் இப்ப முக்கியமா, அவங்களுக்கு நேரம் ஆயிட்டு இருக்குல்ல என்று சொல்லிவிட்டு இளங்கோவை அடிக்கண்ணால் பார்த்தார். நாங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கும் சுற்றி நின்றவர்களுக்கும் டாடா காண்பித்து விட்டு காரில் ஏறிவிட்டோம். கார் புறப்பட்டது. விஜய் மனபாரத்துடன் திரும்பி பார்த்தான். நாங்கள் அனைவரும் திரும்பி பார்த்தோம். கண்களில் காதலை தேக்கிக் கொண்டு கண்மணி பார்த்து கொண்டே நின்றாள். இளையராஜா பிஜிஎம் போட்டிருந்தால் இந்நேரம் ஒரு கோரஸ் வயலின் வாசித்து சிங்கிள் ஃப்ளூட்டில் முடித்திருப்பார். கார் சுடலை மாடன் கோவிலை தாண்டி ஊரை விட்டு வெளியே மெயின் ரோடு நோக்கி செல்லும் சாலைக்கு வந்தது. விஜயின் மனநிலையை புரிந்து கொண்டு நாங்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தோம். இருள் சூழ்ந்து கொண்டிருந்த நேரம். போகும் வழியில் காருக்குள்ளிருந்து எதேச்சையாக திரும்பி பார்த்த நான் தூரத்து மரங்களிடையே ஏதோ ஒன்று வினோதமாக மினுங்கியதை பார்த்தேன். நன்றாக கூர்ந்து பார்த்தபோது ஒரு மரத்தில் ஏதோ வித்தியாசமாக மிக நீளமாக தொங்கிக் கொண்டிருந்தது தெரிந்தது. மினுங்கியது அதன் முகம் என்று புரிந்து கொண்டேன். அந்த மரத்திலிருந்து இன்னொரு மரத்திற்கு தாவி மறைந்தது. கார் நிறுத்துங்க நிறுத்துங்க என்று கத்தினேன் நான். டிரைவர் காரை நிறுத்தினார். எல்லோரும் என்னாச்சு மாப்ள என்று கேட்டனர். நான் அந்த தூரத்து மரங்களை கை காட்டி, உள்ள ஃப்ரெட்டி மாதிரி வித்தியாசமா ஏதோ தெரியுது. நாங்கள் அனைவரும் காரை விட்டு இறங்கி தூரத்தில் தெரிந்த மரங்களை பார்த்தோம். எதுவுமே இருந்த மாதிரி தெரியவில்லை. அந்த அடர் மரங்களுக்கிடையே எங்கேயாவது போயிருக்க வேண்டும். ஆனால் நிச்சயமாக நான் பார்த்தேன். மாப்ள உனக்கு ஃப்ரெட்டி ஹேங் ஓவர் இன்னும் முடியல போல இருக்கு, அங்க எதுவுமே இல்ல, ஆல்ரெடி லேட் ஆயிருச்சு, வா கிளம்பலாம் என்று இளங்கோ அவசரப்படுத்த நான் மரங்களை பார்த்து கொண்டே காரில் ஏறினேன். மற்றவர்களும் ஏறினார்கள். ஹெட்லைட்டை பாய்ச்சியபடி இருளை பின் தள்ளிவிட்டு குற்றாலத்தை நோக்கி விரைந்தது கார். பின்குறிப்பு 1. பொன்னிமேட்டிலிருந்து குதித்த தங்கராசுவை பற்றி அதற்கு மேல் எந்த தகவலும் இல்லை. அவன்தான் எல்லா கொலைகளுக்கும் காரணம் என்று நம்பிய ஊர்க்காரர்கள் அதோடு பிரச்சனை முடிந்துவிட்டது என்று நினைத்தார்கள். மலை ஆக்கிரமிப்பை பரமசிவம் நிறுத்திக் கொண்டதால் ஃப்ரெட்டி பயம் ஊருக்குள் இல்லாமல் போய்விட்டது, அல்லது ஃப்ரெட்டி ஊருக்குள் வரவேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. பின்குறிப்பு 2. ஃப்ரெட்டியை நாங்கள் பார்த்ததே கேள்விக்குறியானது. எதையுமே ஆதாரப்பூர்வமாக நிரூபித்தால்தான் உண்மை. பிற்காலத்தில் ஏதாவது ஒரு காரணத்துக்காக அடர்ந்த வனத்தை விட்டு ஊருக்குள் வந்தால் ஃப்ரெட்டி வகையறாக்கள் கண்டுபிடிக்கப்படலாம். பின்குறிப்பு 3. காலேஜுக்கு வந்த எங்களுக்கு பிரச்சனை காத்திருந்தது. 3ஆம் வருட கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாணவர்களுக்கு மார்க்கை குறைத்து விட்டதால் நாங்கள் ஸ்ட்ரைக்கில் கலந்து கொண்டோம். நான் மெர்லின் கோபத்துக்கு ஆளானேன். பின்குறிப்பு 4. எல்லா கதைகளும் நிறைவாக முடிவதில்லை. உண்மை சம்பவங்கள் பெரும்பாலும் அப்படித்தான். நேர்களே, இத்தோட இந்த கதை முடியுது. உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. தொடர்ந்து டென்னிஸ் ஜெகன் அவர்களோட சுவாரஸ்யமான நிறைய கதைகளை கேட்க போறோம். இந்த கதைகளை மிஸ் பண்ணாம இருக்கணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. நீங்க ஒருவேளை தமிழ் ரேடியோ ஆடியோ புக்ஸ் சேனலோட சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா பிபி தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த சேனலோட கதைகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. உங்கள மாதிரி கதை விரும்பிகளுக்கும் இந்த கதையை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த கதையில உங்களுக்கு எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது, எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது, அது மட்டும் இல்லாம என்னோட குரல் மற்றும் கதை சொல்லும் விதம் எப்படி இருந்தது, இத பத்தியும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை படிக்கிறதுக்காக நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். ஒருவேளை நம்ம சேனலோட கதைகள் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமா இந்த சேனலோட வளர்ச்சிக்கு நிதி உதவி செய்யலாம். சேனலோட மெம்பர்ஷிப்லயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு இன்னும் நிறைய டீடைல்ஸ் தெரியணும்னா நம்ம சேனல் ஹோம் பேஜுக்கு போய் மெம்பர் செக்ஷனை பாருங்க. ஒவ்வொரு ஆடியோ புக்கு பின்னாடி பல மணி நேரத்தோட உழைப்பு இருக்கு. இந்த உழைப்புக்கான குறைந்தபட்ச அங்கீகாரம் உங்களுடைய லைக், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் நீங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றதுதான். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு விரைவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் பிரதீப் பாரதி.